நாம் தமிழர் கட்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாம் தமிழர் கட்சியில் இருப்பது மனநோயை உண்டாக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், நாத்தாக்கா தம்பிகளிடம் அதிகம் பேசாதீர். இப்படத்தில் சீமான் சாட்டையை தவிர வேறெந்த மிருகங்களும் துன்புறுத்தப்படவில்லை. சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர், நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியில் பல காலமாக பயணிச்சுட்டு வரார். அவர் மேடை பேச்சுகளில் டிவிக்களில் தோன்றுனது, இந்த டிவி ஷோக்களில் தோன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வருகைக்கு பிறகு. விஜய் வருகைக்கு பிறகு தான் உள்ளே வரார். அதற்கு முன்னாடி ஏன் சாட்டை துரைமுருகன் டிவி ஷோவில் கலந்துக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா, அவர் டிவி ஷோக்களில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசுகிறதாலும் சரி, கொஞ்சம் அபியூஸாக பேசுவார். ரொம்ப தகாத வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் திமுக கிருஷ்ணமூர்த்தியை விட கொஞ்சம் மோசமாக, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கொஞ்சம் மோசமாக பேசக்கூடிய ஆட்கள். 2 பேரும் ஈக்குவல் காம்படிட்டர் தான். பேசுறதில்ல, ஆபாசமாக பேசுறதில்ல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்னமோ அவர் மேலே குற்றம் சாட்டுறேன் அப்படிங்கலாம் கிடையாது. தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களையுமே தரைக்குறைவாக பேசி 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு பேர் அந்த மனுஷன் எப்படி வந்தாருன்னு தெரியும். மாமியார் வீட்டில் மறு வீடுக்கு விருந்தை முடிச்சுட்டு கட்டப்பையில் தூக்கிட்டு வர மாதிரி தலைவன் வந்தாப்புல, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது எல்லா அபியூசருக்கும் நடக்கிறதான். இருந்தாலும் தமிழகத்துடைய முதல்வரை நீங்கள் தரைக்குறைவாக பேசின ஒரு ஆள், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் இறந்து போன கருணாநிதி அவர்களை தரைக்குறைவாக பேசுனதுக்கு தான் உள்ளே கொண்டு வச்சிருந்தாங்க 1 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை அதனால தான் எடுக்கவே இல்லை, டிவி ஷோக்குள்ள அவரை எடுக்கலை. அப்படிப்பட்ட ஆளை இப்போ டிவி ஷோக்குள்ள பிரதானமாக காமிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உண்மையிலேயே தாவேக்காவை அவர் டீல் செய்கிற விதம் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. அது சரியாக தவறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம். பட் இன்னைக்கு பெரிய அளவில் டஃப் கொடுக்கறது தாவேக்காவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவருக்கு தான். அந்த சாட்டை துரைமுருகனுக்கு எதுக்கு மீடியா இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குது? அதுக்கு காரணம் விஜயை கடிக்கணும். விஜய் யார் நல்லா கடிப்பா? ஒரு கடி நாயை அவுத்து விட்டா எந்த நாய் நல்லா கடிக்குமோ அந்த நாய் தான் நம்ம வளர்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி திமுக ஒரு ஆளை வளர்த்து விட்டு விஜயை கடிக்க வைக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு சாட்டை துரைமுருகனை ஒரு கால்குலேட் பண்ணி தான் கொண்டா வச்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த எத்தனையோ நாம் தமிழர் கட்சிகளில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, யார் இருந்தால் இடும்பவனம் கார்த்தி இருப்பார், தமிழ்ச்செல்வன் இருப்பார். இதே மாதிரியே நாகரிகமாக பேசக்கூடிய ஆட்களை வச்சுருந்தாங்க. அபியூசர் பண்ணுறத, தவறான வார்த்தையில் விடுறவங்களை டிவி ஷோக்கோ பிரதானங்களும் காமிச்சது கிடையாது. இப்போ காமிக்கிறது மிக முக்கிய காரணம் யார்? இப்போ நான் ஒரு டிவி ஷோவில் விவாத மேடையில் ரீசெண்டாக நான் பார்த்தது என்னென்னா, ஏதோ அபியூஸாக பேசுகிறாரு. அதற்கு பிறகு தாவேக்கா தோழர்கள்லாம் நிறைய சவுண்டு போடுறாங்க. உடனே தலைவர், இப்போது குடநாட்டவங்க தலைவர் இப்படி தான் இருந்தார் அப்படி விஜயை மோக்கிய மாட்டவான். எப்போது தலைவாப்பட பிரச்சனையில் விஜய் அவர்கள் இப்படி கையை கட்டிக்கிட்டு வீடியோ போட்டாராமா. இப்படி எதற்காக விஜய் அவர்கள் அப்படி வீடியோ போட்டார்? விஜய் அவர்கள் வீடியோ போட்டார், அப்படி தான் போட்டார், அதனால் ஒத்துக்கணும். ஆனால் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவான ஒரு படம் வந்துச்சா, அதுக்கு அப்பொழுது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதை தடுத்தாங்களா? என்ற டைம் டு லீடுன்னு அதில் வந்ததுக்காக தடுத்தார்கள். வெடிகுண்டல் மிரட்டு இருந்துச்சு தியேட்டருக்கு, அதனால் லாக் பண்ணி வச்சுன்னு. சரி, ஓகே. அதற்காக விஜய் அவர்கள் அப்படி போட்டார். எதற்காகனா, தன்னை நம்பி பல கோடி ரூபா முதல் போட்டிருக்காரு ஒரு ப்ரொடியூசர். அதுபோக அதில் வேலை செஞ்ச ஆட்கள் இருக்காங்கல்ல, நிறைய தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்மளுடைய ஒரு ஈகோ பிரச்சனைனால நாளைக்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த மனுஷன் நினைச்சாரு. அதனால தான் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள், நான் படத்தை முடக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த படத்தில் வேலை செஞ்ச பல ஆயிரம் ஊழியர்களின் நலன் கருதி விஜய் அவர்கள் அப்படி ஒரு வீடியோ போட்டார். இது ஒரு தலைவனுக்கான தகுதியாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி ஒருத்தன் பணம் போட்டுருக்கேன், என் ப்ரொடியூசரு, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி வருவேன், ஈகோ விட்டுட்டு மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். என் படத்தில் வேலை செஞ்ச லட்சக்கணக்கான டெக்னீஷியன் குடும்பம் வாழணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு ஒரு தலைவர் நினைச்சா, அப்படி கையை கட்டிட்டு மோக்கியம் பண்ணுறீங்க. இதே சீமான் அவர்கள் ஏதாச்சும் நார்மலாக தலைவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா வேறு எதாவது பேச வரான்ட்டான். அப்படியே கையை கட்டிட்டு வந்துட்டுனா, தாய் தமிழ் உறவுகளை, அன்பு தாய்க்குடி உறவுகளை, வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் உறவுகளை, நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம், எங்களுக்கு திரள் நிதி தர வேண்டும் என்று இந்த பக்கத்தில் இருக்கிற QR கோடை வச்சு நீங்கள் நிதி போடுங்க அப்படின்னு கையை கட்டும் போது தெரியலையா? திரள் நிதியை திரட்டி கட்சிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒத்துக்கிறோம். சீமானவர்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபாயில் வாடகையில்
வீடு இருக்க, யார் வீடுக்கு அது வாடகை கட்டுறா? 2 வெளிநாட்டு வகை நாய்கள் இருக்கே, அதுக்கு மாதம் சோறு போடுறதுக்கு எங்கே காசு வருது? அவர்களுடைய குழந்தைகள் ஆங்கில பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்கல்ல, சீமானின் குழந்தைகள் ஆங்கில பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு யார் ஃபீஸ் கட்டுறா? மாதம் அப்படி ஒரு 5 லட்சம் 6 லட்ச ரூபா தேவைப்படுத்துகிறோம். சீமான் என்ன வேலை செய்கிறார் அதை சொல்லுங்களேன். அவருக்கு எங்கே இருந்து பணம் வருது அதை சொல்லுங்களேன். அதெல்லாம் ஓட்டோடத்தில் வச்சுக்கிட்டு இப்படி விஜய் அவர்களை நீங்கள் மோக்கி பண்ணுறது. அவர் சொந்தமாக சம்பாதிச்சாரு, சொந்தமாக வராரு, வெளில வராரு, என் மக்களுக்காக செய்யணும்னு வெளில வந்துருக்கிறார். அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம். அதை களத்தில் வந்து நம்ம பேசலாம், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பர்சனலாக போனீங்கன்னா, இப்போ நாங்களும் பர்சனலாக துருவி எடுத்தோம்னா சீமான் அவர்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் என்ன பண்ண முடியும்? அது போக சாட்டை துறைமுறை என்ன சொன்னா, பகாமாஸ் கட்சி பிளாஸ்ட் ஆட்டுக்கூருக்கே ஒன்று போட்டு பொழக்கணும். பகாமாஸ், எஸ், தாவேக்கா பகாமாஸாக தான் இருக்குது. ஏன் இருக்குது? அதாவது 15 வருஷம் கட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி முக்கி இடையில விஜயோட பாட்டு இந்த மைக்கை கையில் எடுக்கட்டுமா, கேம்பெயினை தான் தொடங்கட்டுமான்னு விஜய் சொன்னது பார்த்தீங்களா, மைக்கை கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. நீ முக்கிய 15 வருஷத்தில் 8% ஓட்டு வச்சிருக்கிறீங்க. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. அந்த மனுஷன் இன்னைக்கு ஆளுங்கட்சியோட ஒரு நிறுவனமே சொல்லுது more than 22% ஓட்டு வச்சிருக்காரு விஜய் அப்படின்னா, ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 22% ஓட்டு வச்சிருக்கிற விஜய் பகாமாஸ் பிளாஸ்ட் தாயா. உங்க அண்ணன் சீமான் மாதிரி ஒரு பாலியல் வழக்குல, என்ன வழக்கு? பாலியல் துன்புறுத்தல் வழக்கு, பாலியல் வன்புணர்வு வழக்கு. நான் வேணா கேஸ் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸோட டீட்டெயில் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க. சீமான் மீது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகார் இருக்குல்ல, அதாவது ஒரு பெண்ணை ஏமாற்றுதல் 420, அதுக்கு பிறகு பாலியல் வன்கொடுமை வழக்கு 376, அடுத்தது மிரட்டல் விடுத்ததற்காக செக்ஷன் 506 படி மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டது. எங்க வலசராமக்கத்தில். அப்போ ஒரு பாலியல் குற்றவாளியான சீமான், நான் சொல்றேன் பாஸ், நான் சொல்லுவேனா அப்படி, அண்ணன் சீமான கோர்ட்டு சொல்லியிருக்கு, வழக்கு சொல்லியிருக்கு, ஒரு பெண் வழக்கு தொடுத்திருக்காங்க, என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார், எனக்கு வன்கொடுமை செய்தார் அப்படின்னு. அப்பொழுதுனா அவர் பாலியல் குற்றவாளி தான். இப்போ வேணா அதை கேஸை முடிச்சு வச்சுட்டாங்க. கேஸில் சீமான் நிரபராதி என்று இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படல, 2 பேரும் சமாதானமாக போங்கன்னு வழக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. அப்போனா இன்னைக்கும் சீமான் பாலியல் குற்றவாளி என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன. அதுபோக நிபந்தனையற்ற மன்னிப்பு, சீமான் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு எப்படி? இப்படிதான் ஜட்ஜமாக அளவு விழுந்து போயிருக்கிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கியா விஜயலட்சுமிட்டு அங்கே பற்றி விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு விஜயலட்சுமிட்ட ஸ்ட்ராங்கமாக இப்படி போயிட்டு மன்னிப்பு கேட்டார் சீமான். அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை விஜய் அவர்கள். தான் நடித்த ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சான மன்னிப்பு கேட்டார். அது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம்லாம் ஒன்று கிடையாது. அதுபோக இந்த சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினது பிறகு இந்த பசுமாட்டு விளம்பரத்துக்கு பல்ல காட்டிட்டு ஒரு மாடு ஒன்று பேச தெரியுமா, அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டு ஞாபகம் இருக்கா? தளபதி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன தம்பி தான் தமிழ்நாட்டு ஆள் போகிறோன்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வரும்போது ஓகே, இருக்கிறவங்களுக்குள்ள. அதற்கு பிறகு சரி, எனக்கும் விஜய்க்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு, நாங்கள் தமிழ் தேசத்திற்கிறோம், அவர் திராவிடத்தை நோக்கி போகிறார், அதனால அவருக்கு வேண்டாம்னு சொல்றீங்க இல்லை. விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டம் நடத்துகிறார், முதல் மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு போய் நேரடி ஒளிபரப்பு பண்ணது யார்? இதே சாட்டை துறைமுருகன். சரி, நேரடி ஒளிபரப்பு பண்ணீங்க, அப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, கொள்கை அறிவிச்சாச்சு, பெரியார் ஃபோட்டோ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரியார் ஃபோட்டோ இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெரியார் தான் உங்களுக்கு எதிரியாச்சு, அவர் தான் உங்களுக்கு மண்ணாச்சு. இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க? சரி, அடுத்த நாள் பிரம்மாண்டமான கூட்டம், தளபதி அவர்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அதோட அண்ணன் சீமான் சேர்ந்தா இந்த ஒட்டுமொத்த தமிழகமாக அதிர்ந்து போயிடும் அப்படின்னு பீலா விட்டது யாரு? அங்கே தான் பெரியார் ஃபோட்டோ வச்சிருக்காரு. விஜய் தான் சொல்லிட்டாரு, நாங்கள் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் அப்படிங்கிற. அடுத்த நாளுமே உங்கள் புத்தியில் உரைக்கல உங்களுக்கு. அப்போ மேலிடத்துலேருந்து, உங்களுடைய திமுக மேலிடத்துலேருந்து உங்களுக்கு உத்தரவு வரவில்லை விஜயை கடிக்கணும்னு. அன்னைக்கு வரைக்கும் சீமான் அடுத்த நாள் கடிச்சதுக்கு பிறகு தான் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சாட்டை துரைமுருகனுக்கு ரொட்டி போடலை. ரொட்டி போட்டதுக்கு பிறகு ஏப்பா அந்த நாய் கத்துது, இன்னும் ரொட்டி தீர்ந்து போச்சு பாஸ், அந்த ரேஞ்சில் இப்போ ரொட்டி போடவும் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பிளாஸ்ட் பேசிட்டு இருக்கிறார், பிளாஸ்டாக பேசிட்டு இருக்கிறார். நல்லா சிறப்பாக இருக்குது. அதுபோக இது மேடை பேச்சுகளில் வருமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான பேச்சுகள் மேடை பேச்சில் வராது. அவர் 2-3 வார்த்தை தப்பாக பேசுகிறார், நீங்கள் தப்பாக பேசுகிறே தவிர
மோக்கிங் பண்ணுறது. நான் டிவி சேனல்களுக்கும் பெருசாக அளவில் அவங்க டிஆர்பிக்காக மக்களை கூப்பிட்டு வச்சுட்டு பேசியிருக்கேன். ஏற்கனவே நம்ம செந்தில்வேல் அவர்களை வச்சு செஞ்சது தெரியும். அதையுமே தவறு தான். ஒரு மனுஷன் பேசுகிறாரு, அவர் தவறாக தான் பேசினார். செந்தில்வேல் என்ன பேசுகிறார், முதல் வருஷமும் உங்களுக்கு பொங்கல் பணம் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றார். போன வருஷம் எங்கே விட்டாங்க, ஏமாற்றி விட்டாங்களா இல்லையா? வெறும் கரும்பையும் பச்சரிசியும் தூக்கி தான் எங்கள் உருட்டு சனங்கள்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது தவறாக இருந்த பட்சத்தில் ஒரு எதிர்கருத்து வரத்தான் செய்யும். இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது மோக்கிங் செய்ய தான் செய்வார்கள். அந்த இடங்களில் அவர்கள் பண்ணுவாங்க. ஆனால் மேடை பேச்சாளருக்கு ஒரு நாகரீகம் இருக்கிறது. என்கிட்ட பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு ஏன்டா டிவி ஷோக்களில் இந்த கூட்டத்தில் விட அந்த மேடையை தான் கவர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ நாகரிகமாக பேச வேண்டாம். ஏதோ தாவைக்கா அந்த உண்மையிலே தாவைக்காவை சார்ந்த தோழர்கள் இன்னும் அரசியல் மையப்படுத்தாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் 18 வயசுலேயே அவங்களுக்கு விஜய் வரவும் அரசியல் பிடிச்சி போச்சு. அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. தவிர அவர்களை போயிட்டு பைத்தியாக கூட்டம் பைத்தியம் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனலில் ஷேர் பண்ணது, அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணது. பைத்தியங்கிறார். அவனை போய் புடுற, அது பைத்தியம். பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் பிடிக்கிறாங்க இது எப்படிப்பட்ட நான்சென்ஸ் இது. அதுபோக மரத்தில் உட்காந்துருக்க நீங்கள் அறிவாளி கூட்டம் மரத்துலலாம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அறிவாளி கூட்டம் பிளாஸ்ட்னு டோட்டல் மோக்கிங். பெருமாறியான மக்கள் சக்தி கொண்ட இளைஞர்கள் சக்தி கொண்ட அந்த நபர்களை நீங்கள் தற்கொலை கூமூட்டை அதே மாதிரியான வார்த்தைகள் அவர்களை ட்ரிகர் பண்ணிவிடும். நிறைய இளைஞர்கள் தாவேக்காவில் இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களான்னா உண்மைதான். அவர்களை எப்படி அரசியல் மையப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தாவேக்காவோட பொறுப்பு. அந்த இடத்துல நீ தற்கூரியாக இருக்கிற, நீ அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு மோக்கிங் பண்ணுறது, அவங்களை ட்ரிகர் பண்ணுறது இழிவுபடுத்துவதற்கு சமம். இதே இளைஞர்கள் ஓட்டை வாங்கிறதுக்கான இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொம்பு தூக்கின்னு இருந்தீங்க. வாரிசு படம் அருமையான படங்க, வாரிசு படம் எவ்வளோ சூப்பரான படங்க, உங்களுக்கு சண்டை வேணுமா சண்டை இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார், அந்த படத்தை அது ஒரு குப்பை படம் அப்படிங்கிறாப்புல திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன். அவனை கண்டிக்க வக்கில் இவர் நாட்டை திருத்த போறாரா? திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டர்ல பட்டாசை விட்டனா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணிட்டான். பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டர். இப்போ உட்காந்துக்கிட்டு தளபதி மொகர கட்டையில பாருங்களா, மொகர கட்டையில தளபதியா, என்ன தளபதி 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 அப்படிதான் பேசுவாங்க. அவர் ரசிகர் கூட்டத்திலேருந்து வந்தவங்க அவங்க அப்படிதான் நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பாருங்க, யாருக்காக ஓட்டு போடுற அதிமுகன்னு கேட்டால் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதுவும் ரசிக மனப்பான்மை. எம்ஜிஆர் செத்து பலகாலம் ஆகுது, அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு எடப்பாடி கட்சியில் இருந்தது பிறகு கூட நான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன்ல, அது ரசிக மனப்பான்மை. அவர்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இதே சீமான் இருந்தால் அந்த சீமான் கட்சியில் சேர்ந்தவங்களாம் அண்ணேன்னு கத்தலை. இதே ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்தால் திமுக சேர்ந்தெல்லாம் அண்ணேன்னு கத்தலை. எடப்பாடி அவர்கள் வந்தால் அப்படி கத்தலை. விஜய் வந்தால் ஏன் பசங்க கத்துறாங்கன்னா அவங்க ஒரு பாண்டிங் வச்சுட்டாங்க. பலகாலமாக திரைப்படங்கள் நடித்து இதை நம்ம அண்ணன்டா, இது அண்ணன்ற ஒரு மனப்பான்மையில் போல்ட் ஆகிட்டாங்க, மோல்டிங் ஆகிட்டாங்க. அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் என் அண்ணன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசத்தில் கத்துறாங்க. இல்லை, அது உங்களுக்கு தவறாக தான் தெரியும். அதை உடைச்சிட்டு அதில் அரசியல் மையப்படுத்த வேண்டியது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அது பெரிய டிஃபிகல்ட்டான வேலை தான். நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் அப்படி இருப்பது இன்னும் சங்கடம் தான். அந்த பாண்டியை உருவாக்குறது ஒரு பிரச்சனை. ஆனால் இதை வச்சு நீ அவனை தற்கூரின்னு பேசுறது இருக்குல்ல, அது அவர்களை ட்ரிகர் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை போன எலெக்ஷன் வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட அந்த இளைஞர்களை இன்னைக்கு நீங்கள் ஒரு பைத்தியக்கார கூட்டன்றீங்க, முட்டைங்கிறீங்க, தற்கூரிங்கிறீங்க. இதை எந்த வகையில் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க? அதுபோக சாதாரண மனிதர்கள் எப்படி பார்த்தாங்க, என்ன இது தெரியுமையா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல தம்பிகளை வெளியே வந்தாங்க தெரியுமா? நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்த போதெல்லாம் யாரும் வரல. எனக்கு ஒரு நாம் தமிழரோட ஒரு தம்பி, அவர் எனக்கு அண்ணன் தான், அவர் நாம் கட்சி தம்பியாக இருக்கிறாரு. அவர் எனக்கு இல்லை ஒரு கான்டாக்டில் இருப்பார். அப்போ எனக்கு அவருக்கு ஒரு காரசாரமாக போயிட்டு இருக்கும்போது விஜய் அப்படி வந்திருக்கிறாரு, உங்களுடைய கருத்து என்னங்கும்போது ரொம்ப இப்படி சொல்லணும்னா தமிழ் தேசியத்தினோடு ஊடுருவி அவர் பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தார் விஜய்க்கு. எனக்கு ஷாக் ஆகிட்டு ஃபோன் பண்ணி என்னென்ன அப்படின்றேன். இல்லைப்பா, விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்குன்னு தெரியும், நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்றாப்புல. வெரி ஷாக். தமிழ் தேசியத்தில் ஊடுருவி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாருன்னா இதே மாதிரியான பல்லாயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஊடுருவி வந்தாச்சு தாவேக்காவுக்கு.
அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு, கிளியை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு அதனால் நீங்கள் அந்த பிரச்சனை வளர்த்துருக்கு. அதுபோக சீமான் அவர்கள் ஆளை நிப்பாட்டிட்டு பணம் வாங்குறது சொல்லுவாங்க. அதாவது என் கட்சி ஜெயிக்கணும்னு பணம் வாங்கி செலவு பண்ணுற நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் என் கட்சியால் தோக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பணம் வாங்கினா நான் பார்த்ததே இல்லைன்னு. அது ஜெகதீஷ் பாண்டியன் நினைக்கிறேன், நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார், மாநில ஒருங்கிணைப்பாளர். அவர் சொல்லியிருந்தார், ஷாவுல் ஹமீது, தமிழ் முழக்கம் ஷாஹில் ஹமீது, அவர் தான் அந்த தமிழர் கட்சியை, நாம் தமிழர் கட்சியை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு. அவர் மயிலாடுதுறை நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை தூக்கி தேனி பக்கம் அடிச்சாப்புல சீமான். இங்கே இருந்து அவளை ஏன்டா தேனி பக்கம் தூக்கி வீசினாங்க, அவர் இங்கே இருந்தானா நல்லா வேலை வைப்பார், ஏன்டா அவருடைய பகுதி அப்படிங்கும்போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று சொன்னாப்புல. அதாவது அப்போது ஓபிஎஸோட பையன் ராம்நாத் இருக்கார்ல, அவர் அங்கே நின்னார். அவர் EVK இளங்கோவன் அங்கே நின்னார். காங்கிரஸுக்கு நிறைய முஸ்லீம் ஓட்டு நிறையாவே. அப்போது அதிமுக அதாவது OPS கிட்ட பணம் வாங்கிட்டு முஸ்லீம் ஓட்டு எப்படி எங்கே போவோம், காங்கிரஸுக்கு தான் போகும். அப்போ அந்த ஓட்டை ஒரு முஸ்லீம் ஆளை வச்சு ஓட்டு வாங்கணுங்கிறதுனால ஷாகுல் ஹமீதை கொண்டு அங்கே போட்டுக்கிறாப்பல. யார், சீமான். அதுக்கு பெரிய லம்பா பணம் வாங்கியாச்சு. முதல் 27K அதாவது 27,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினார் அவர். அது எல்லாமே இஸ்லாமிய ஓட்டுகள், இஸ்லாமிய பட்டியல் அவங்கெல்லாம் போட்டாங்க. திமுகவுக்கு போக வேண்டிய, காங்கிரஸுக்கு போக வேண்டிய அந்த ஓட்டை ஃபுல்லாக ஒட்டச்சது யாருன்னு கேட்டால் நாம் தமிழர். திமுகவுக்கு விலை போன ஒரு கட்சி. என்னுடைய அதாவது சீமான் அவர்கள் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போயிட்டு ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தார். எதற்காக? அதாவது முத்து இறந்து போனதற்காக. ஈழத்திலே எனது தாய் தமிழ் உறவுகளை அழித்த இன துரோகி அப்படின்னு பட்டம் சுமத்துறது யாரு, அண்ணன். அவுட்டில் ஒரு சாவு விழுந்திருக்குன்னா நீங்கள் போகலாமா? எதிரி வீட்டு சாவுக்கு போகலாம், துரோகி வீட்டு சாவுக்கு போகலாமா? சரி, அவர் ஒன்று சொல்கிறார், ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அப்பா இறந்ததுக்கு ஃபோன் விசாரிச்சதுனால போனேன் அப்படின்ட்டு. ஸ்டாலின் வீட்டில் ஒரு துர்சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் போனதில்லை, ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு கட்சி தலைவராக இன்னொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போனீன்ட்டு. செத்தது முத்து, அவருடைய அண்ணன். அவங்க அண்ணன் அதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் அங்கே போக வேண்டியது தானே. ஸ்டாலின் வீட்டில் உங்களுக்கு என்ன சார் வேலைங்க? அன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா விஜயை பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு பொட்டி வாங்கிட்டு வந்து அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் விஜயை கட்டிச்சு குதறிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. என்னென்னா அங்கே ஒரு பெரிய எதிரி இருக்கிறான், அவனை நான் அடிக்க போயிட்டு இருக்கிறேன். பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் அடிக்கணும். பின்னாடி உள்ள என்ன பண்ணுறான்னா என்ன அடிச்சுன்னு இருக்கிறான். ஏன்னா நீ என்ன அடிச்சுன்னு இருக்கிறான், நீ எனக்கும் சேர்த்து அவன் தான் எதிரியான், அவனை அட்றா அப்படின்னா இல்லை நான் ஒன்றை தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய்க்கும் எதிரி திமுக, நாம் தமிழர் கட்சிக்கும் எதிரி திமுக. இப்போ 2 பேரும் சேர்ந்து நட்புணர்வாக நீங்கள் போய் அடிச்சான்னு அடிக்க முடியும். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்றை காலி பண்ணுறேன்னாண்டு துரும்பு வச்சு காலில் தட்டிட்டு இருக்கிறாப்புல. நடக்கிற காரியமா? தாவேக்காவை நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் தர்க்கம் ரீதியாக பேசுகிறேன், நான் அரசியல் கொள்கையோடு பேசுகிறேன். அவர்களுக்கு கொள்கையற்ற கூமுட்டைகள், அவர்களுக்கு கொள்கை புரியலை. விஜய்க்கு ஒரு கொள்கையுமே இல்லை. விஜய் எனக்கு கொள்கையே இல்லைடா, நான் தாண்டா கொள்கை, நான் தாண்டா சின்னம் அப்படின்னு நின்னா கூட விஜய்க்கு சாலிடாக 15% ஓட்டு கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்டா என் அண்ணன் நல்லது பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை. இதுக்கு நீ பெரியார் கொள்கை தான் வேணுமா? இப்போ எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அம்மா ஓட்டு போடுதுன்னு வச்சுங்களேன், நான் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லி, அம்மா விஜயோட கொள்கை தெரியுமா? தெரியாது. கொள்கை தலைவர்கள் தெரியுமா? தெரியாது. எத்தனை கொள்கைன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்புறமா விஜய்க்கு ஓட்டு போடுறேன். அந்த புள்ள வந்தால் நல்லது செய்யண்டா. பெரும் வாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்தால் நல்லது செய்வார், விஜய் வந்தால் நல்லது செய்வார், அவர்கிட்ட கொள்கையெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஏன் இத்தனை வருஷமாக கொள்கையை வச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்தை வெட்டிக்கிடுச்சிங்க? நாம் தமிழர் கட்சி பெரிய தமிழ் தேசிய கொள்கைவாதி தானே. ஒரே ஒரு சீட்டு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல, இல்லைன்னா லோக்கல் எலெக்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று கவுன்சிலர், எதுவுமே கிடையாது. மக்கள் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் தேசியம், நான்லாம் ஒரு அரசியல் மையப்பட்டனா அது யாருன்னு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆனாலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குல்ல, இதை நாங்கள் முழுசாக வெறுக்கிறோம். என் அண்ணன் கூட நின்ற எங்கே கூட நின்னீங்க? 2020 என்ன பண்ணிடுது எங்களுக்கு தெரியாதா? இதுபோக 2009 போர் உச்சத்தில் இருந்துச்சா, அப்போது அண்ணன் இங்கே வாழ்த்துக்கள்னு ஒரு படம், நீங்கள் வேணால் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். வாழ்த்துக்கள் படம் எப்போ வந்துச்சுன்னா 2009 வந்திருக்கும். அப்போ தான் விஜயலட்சுமி அவர்கள் பழக்கம். நான் பயிற்சி எடுத்தேன், எங்கே போய் யார்கிட்ட பயிற்சி எடுத்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அதை கூட நான் தாங்கிடுவேயா? சீமான் அவர்கள் சொல்லுவார், தலைவர் போர் புரிஞ்சுட்டு அப்படியே வருவாராம், வந்துட்டு இங்கே நான் படுத்து உறங்குவாராம். இது என்னையா கதையாக இருக்குது, நீ எவ்வளோ கதையாக தான் என் காது தாங்கும், இந்த காதுகள் பாவம் இல்லையா? இவ்வளோ கதைகளாக வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுறை என்ன பண்ணுறான், அந்த கட்சியிலேருந்து தாவேக்காவை மோக்கியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த விதம் இருக்குல்ல, அது தவறு. மரியாதை. இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் இருக்கிறார். நாஞ்சில் சம்பத்தை அவர் திட்டி எவ்வளோ மோசமான வீடியோ போட்டாங்க உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நாஞ்சில் சம்பத் பல கட்சி தாவி வந்தாலும், பல கட்சி தாவி தான் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அவர் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல.
அவன் இவன் மோசமான வார்த்தைகளை, அதனால தான் கிருஷ்ணமூர்த்தியோட ஒப்பிடுறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல. இதே மாதிரியான மனநிலை தான் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் எந்த ஒரு தகுதி தகாராதரமும் இல்லாமல் வார்த்தையில் ஈஸியாக விட்டார்ல, அதே மாதிரி திரு சாட்டை துரைமுருகனும் அதே தான் வேலையை பார்த்துருக்கிறார். மேடை பேச்சுகள் அவர் பேசுவது மேடை பேச்சுகளே கிடையாது. தட் இஸ் மோக்கிங், தட் இஸ் அ ட்ரோலிங். திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். யாருமே இதை விரும்ப மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சியில் பெருவரின தம்பிகள் இன்னைக்கு விலகி போவதற்கு மிக முக்கிய காரணம் எதுனா சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான், இந்த கட்சியை வச்சு கைப்பற்றணும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் எப்படா காலியாவான், தின்ன எப்படா கிடைக்கும்னு நம்ம தலைவர் சாட்டை துரைமுருகனுக்கு ஒரே ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் சீமான். அதற்கு பிறகு யார்? அதற்கு பிறகு நான் தான். வெறும் 32 வயதான எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, எதுக்கு நாங்கள் முன்னும் முக்கியத்துவம் கொடுக்காம சாட்டை துரைமுருகன் அதை நோக்கி போயிட்டு இருக்காருல்ல. என்கிட்ட ஒரு வலைவலி இருக்குது, என்கிட்ட ஒரு யூடியூப் இருக்குது, அதை வச்சு பெரிய அளவில் நான் ட்ரெண்ட் ஆகிட்டு நாம் தமிழர் கட்சினாலே என்னுடைய முகம் தான் வரணும், சீமானுக்கு பிறகு என்னுடைய முகம் தான் வரணும். அண்ணன் போனது பிறகு கட்சி என்னோட தான், அவ்வளோதான். நான் தான் தமிழ் தேசியத்தின் தலைவன் பிரபாகரன், தமிழின தலைவன் பிரபாகரனுக்கு அந்த இருந்த இடத்துல அவர் பேரை வச்சுக்கிட்டு நாளைக்கு வரப்போகிறது சாட்டை துரைமுருகன். அவர் பின்னாடி போயிட்டு இருக்க தம்பிகள் நீங்கள் உணருங்க, உணராமல் போங்க. இல்லை உங்களுக்கு தனியான உலகம் இருக்குல்ல, தம்பிகள் உலகம் என்றைக்குமே தனி உலகம்தான். அந்த உலகத்திலேயே இருந்து குணமாகி மிக விரைவில் நீங்கள் வெளியில் வரணும். உங்களையெல்லாம் நான் பைத்தியம் அப்படின்னு பட்டம் தட்ட விரும்பலை. நீங்கள் உணர்ந்து எவ்வளோ தம்பிகள் வந்துருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் சீமான் மேலே பைத்தியமாக தான் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் எனக்கு, சரி விடுங்க, நானும் சாட்டை துரைமுருகன் படி ரொம்ப பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்கலாமா அப்படிலாம் நான் அப்படிப்பட்ட சேனல் நடத்தல. எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதனால் சாட்டை துரைமுருகன் அவர் போன்ற பேச்சுகளை புறந்தள்ளி விட்டு நீங்கள் உங்களுடைய பாதையை கடந்து போங்கள். அது தாவேகா தம்பிகள், தாவேகா தோழர்கள், உங்களுக்கான அரசியல் புரிதலை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து ஆகணும். சும்மா விஜய் வந்துட்டு அண்ணன் 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 ஏறி குதிச்சு எத்தனை பேர் இறந்து போனார்கள்ல, அதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். அதனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் தம்பிகளும் விஜய் அவர்களை ஒரு தலைவராக பாருங்கள். என் அண்ணனா பார்க்குறேன்னு அவர் வந்தோன்னே உங்களுடைய இந்த ஆர்ப்பரிப்பு எனக்கு புரியுது, அந்த பாசம் புரியுது. அந்த பாசம் தான் இன்னைக்கு விஜய்க்கு பெரிய பேக் ஃபயராக இருக்குது. விஜய் ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ பாதுகாப்பு, இது இந்த கரூர் சம்பவத்தை அங்கே போகாத மிகப்பெரிய பாதுகாப்பாங்க. ஏன் அந்த பாதுகாப்பை கொடுக்கலன்னா, அந்த காவல்துறையினர் விஜய் வந்தால் கூட்டம் கூட்டிடுங்கன்றாங்க. என்ன பண்ண முடியும்? யார் கூட்டம் கூட்டுறா? போனால் ஒரு தலைவரை பார்க்குற மாதிரி இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அரசியல் மையப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கத்தான். என்னென்ன 2 வருஷம் தான் ஆகுது. விஜய் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்த போதிலும் உங்களுடைய அரசியல் புரிதல் மீண்டு வேணும். இது சிறப்பாக உங்களுடைய அரசியல் புரிதல் நீங்கள் மையப்படுத்துனீங்கன்னா கூடி விரைவில் உங்களை விட மிக சிறந்த ஒரு அரசியல் தத்துவம் யாருமே இருக்க முடியாது. 8% வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டன்றாங்க. உங்களுக்கு 22% இருக்குது அப்படின்னு ஒரு ரூட்டே சொல்லுது. ஆளுங்கட்சியோட சேர்ந்த ஒரு ரூட்டு பத்திரிக்கை சொல்லுதுன்னா நீங்கள் அரசியல் மையப்பட்டீங்கன்னா 2026 உங்கள் தலைவரை சீட்டில் கொண்டு வச்சு நீங்களே அழகு பார்க்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. திரு சாட்டை துரைமுருகன் பேசும்போதே அங்கே உள்ள தாவேக்கா தோழர்கள் இல்லைன்னா வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் பதில் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சாட்டை துரைமுருகன் ஆட்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் என்னுடைய எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நான் எடுக்கணும். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறதே என்னுடைய எதிரி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் அந்த ஆயுதத்தை எடுத்தால் நம்மளும் தாவேக்கா தோழர்களும் வேறு எல்லா கட்சி சேர்ந்து நம்மன்னு சொல்கிறது அதான், அவர்களும் அதே ஆயுதத்தை எடுப்பார்கள். மேடை பேச்சுகள் மிக நாகரிகமாக இருந்தால் நாங்களும் நாகரிகமாகவே விமர்சனம் செய்வோம். எம்ஜிஆர் அவர்கள் இந்த டோன்லாம் இல்லை, 1977 இது கூட இல்லை, 1970 தலைவா உனக்கு தெரியல, உனக்கு மாடுலேஷனே வரமாட்டேங்குது. அப்படி கிடையாது. இப்படி கை அப்படி கட்டிக்கிட்டு என் அருமை உடற்பிறப்புகளை, அன்பு சொந்தங்களை, மாச கடைசி ஆயிடுச்சு, வீட்டு வாடகை 2 லட்ச ரூபா கட்டணும், அதுபோக என்னுடைய பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறான், அதற்கு மாதம் 1 லட்ச ரூபா கட்டணும், அதுபோக என் வீட்டில் 2 பிரைடு நாய் வளர்க்குறாங்க, அதுக்கு கரிசோறு கேட்குது, அதுக்கு போடணும். என் தாய் தமிழ் உறவுகளை, உலகமாக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் திரநிதி போட்டு விடணும். அப்படி பேசணும். அப்படி கூட கிடையாது, வேற மாதிரி. உலகமாக இருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளை விஜயலட்சுமி அவர்கள் வளசரவாக்கத்தில் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கேஸ் இருந்தாலும் கேட்குறீங்க? ஏமாற்றுதல் 420 கேஸ், பாலியல் வன்புணர்வு கொடுமை வழக்கு. அது 376 செக்ஷனில் பதிவு போட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் நம்ம தாய் தமிழ் உறவுகள் உடனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பேசினா கரெக்டாக இருந்திருக்கியா? இந்த டோன்லாம் பேசியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சாட்டை இத்தனை வருஷமாக சேனல் வச்சு நடத்திட்டு வந்திருக்கிறா போல, இது கூடவா தெரியாது? இது போக இந்த நாம் தமிழர் கூட்டமே வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்கப்பா. தம்பிகள் உலகம் என்றைக்குமே தனி உலகம். அந்த உலகத்தில் நானும் போய் வாழணும் எனக்கு ஆசைன்னு வச்சுக்கல. முடிஞ்ச அளவுக்கு அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறேன். வாங்க அந்த உலகத்துக்குள்ள போவோம். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன்.
இந்த சாட்டைக்கு எத்தனை வாய் இருக்கு? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாய், வந்த கொஞ்ச நாள்ல வேற ஒரு வாய், இப்போ புதுசா வேற ஒரு வாயில பேசிக்கிட்டு இருக்காப்ல. அது அந்த அளவுக்கு எடுபடாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் தான் விஜயகாந்தை விட அவர் வந்து குறைவா தான் ஓட்டுகள் வாங்குவாரு. ஏன்னா விஜயகாந்த் 25 வருஷமா அவர் வந்து நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்தாரு. ஏன் விஜய் செய்யலையா? அவர் மக்கள் இயக்கம் தொடங்கி விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம், விஜய் நூலகம், விஜய் மருந்தகம்னு அவரும் சமூக சேவை செய்யறாரு. தெரியாம எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, எத்தனையோ பேரை வந்து மேல தூக்கி விடுறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு செய்யறாரு. அவரால் முடிஞ்சதை தாண்டி ரசிகர்களை வச்சு எவ்வளவு நடத்திட்டு பண்றாரு. ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறாரு. அவர் வரும்போதே ஓட்டே இருக்காது அப்படின்னா தேர்தல் நின்னாதானே தெரியும். தேர்தல் நின்று மக்கள் அவர் அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிப்பாததும் மக்களுடைய விருப்பம். ஆனா வரும்போதே தடுப்பதற்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. எதிரி நினைச்சவன் எனக்கு நண்பன் ஆயிட்டான். உயிர் நண்பன் நினைச்ச நீ இப்ப துரோகி ஏற்றியடா மயிர். இப்போ முந்தா நாள் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்ல. என்ன போட்டாப்ல, என் பையன் இருக்கிறான், அவனே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தலைவர் கோட்டிக்கு பறக்குது, தமிழன் கோட்டிக்கு பறக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏய் என்னடான்னு கேட்டேன். சும்மா ஃபன் பண்றப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு. நேற்றுக்கு எல்லார் வீட்லேயும் விஜய் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு விஜய் சொல்லவும், ஏன் வீட்டில் இருந்தாங்களேன் அப்படியே பொருளே தட்டி விட்டுறாங்க. எங்க வீட்டுல விஜய் இல்லைங்க. இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்லயே விஜய் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது, தலைவங்கோடி பறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. மொதல் நாள் தான் நீனே எவிடன்ஸ் கொடுக்குற, அடுத்த நாள் இப்படி வந்து பேசுற. இப்படிலாம் முன்னுக்கு பொண்ணு முரணா பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செய்வாங்களா இல்லையா? போட்டு அடி அடிச்சிருக்காங்க. தலைவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்துட்டாப்ல. நான் போய் கேஸ் கொடுக்க போறேன். 2500 ஸ்கிரீன்ஷாட் இருக்குதான், கொண்டா கேஸ் கொடுக்க போறாராம். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு 2500 பேர் அவங்க எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன். மதுரை உயர்நீதிமன்றத்துல எந்தெந்த தாவேக்காரன் எவ்வளவு இழிவாக என் குடும்பத்தை பத்தி பேசுறாங்கிறது தனி வழக்காகவே சமர்ப்பிக்க போறேன். அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பயா லூசு. இதே மாதிரி இதை விட மோசமா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லும் போது நீ என்னென்ன எல்லாம் பேசுனீங்க ஞாபகம் இல்லையா? அதோட பிறவி பலனை தான் இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அனுபவி ராஜா. இந்த அழுவுறியப்பா, இழவு வீட்டுல பொம்பளை அழுகுற மாதிரி அழுவுறியப்பா. அதெல்லாம் சீனே கிடையாது. இன்னும் காலத்துக்கு வச்சு செய்வாங்க. இந்த வா என்னைக்கு மாறுதோ அது வரைக்கும் வச்சு செய்வாங்க. இதெல்லாம் நீ எப்போ யோசிச்சுருந்துருக்கணும்? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் ஏதோ ஒரு கோர்ட்ல ஒரு படம் வெளியிட்டாருன்னு மைக்கை கையில் எடுக்கவா, கேம்பெயினை தான் தொடங்கவா அப்படின்னு தம்பி அவர்களே சொல்லிட்டாரு, விஜய் அவர்களே சொல்லிட்டாரு, நமக்காக வாக்கு கேட்டுருக்கிறார் தளபதி அவர்கள்னு. ஓட்டு பிச்சை கேட்டீங்கல்ல அந்த குரூப்பு கிட்ட, இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட, அன்னைக்கு நீங்க யோசிச்சிருக்கணும். அதுல வந்து விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறாரு. அதாவது ஒரு தலைவன் வந்து டான்ஸ் ஆடலாமா? ஏன் உங்க அண்ணன் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு எப்படிலாம் கும்மி பாட்டுக்கு? அப்பெல்லாம் எங்கேயா போனீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எல்லா தலைவரும் நயினார் போறாரு, ஒரு விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதே நயினார் நாகேந்திரனும் நம்ம அண்ணாமலை அவர்களும் ஒருமித்து ஒன்னாக டான்ஸ் ஆடினதெல்லாம் நம்ம பார்க்கலையா? தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா விஸ்வமித்திரன் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நாட் ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான். நீ படம் இருக்கேன் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே. கோவை பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் வள்ளிக்கும்மி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதை யாரு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிஎம்கே உள்ள ஐடி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எது இந்த சாட்டை பேசுறதையும் நயினார் நாகேந்திரன் பேசுறதையும் அந்த அளவுக்காடா போயிட்டீங்க நீங்க, அவ்வளவு மோசமா கீழ்த்தரமாவா போயிட்டீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. டிஎம்கேல என்ன பண்றாங்க, கமலஹாசனுக்கு டூ போட்டு கொண்டு வராங்க ஒரு இதுல கொள்கை பாட்டுக்கு ஆடுறதுக்கு. இதுக்கு கமலஹாசன் சொன்னாலே வந்து ஆடி கொடுத்துட்டு ஃப்ரீயா போயிருப்பாப்புல. இதுக்கு காசு செலவு விட்டு கமலஹாசனுக்கு டூ போட்டு ஆட வைக்கிறீங்க நீங்க. கலைஞர் போலவே பேர் வாங்குவார் இவர்தான் எங்கள் நாயகன் உதய நிதி. இதோ இந்த உருட்டெல்லாம் கூட பரவாயில்ல. சீமானெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சா எவனும் பக்கத்திலே நிக்க முடியாது. இப்ப இடையில ஜனநாயகன் படம் வந்துச்சு. அந்த டைம்ல கேட்டாங்க, அதாவது ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிருக்கே, அதில் அரசியல் இருக்கா அப்படின்னு. நீங்க அந்த ஜனநாயகன் பத்தி கேட்குறீங்க. நானே ஒரு ஜனநாயகன் தான், நான் தான் இந்த நாட்டோட ஜனநாயகன். ஒரு சிரிப்பு ஒன்று. அது என்ன செல்ஃப் எடுக்காத ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி கிக்குன்னு ஒரு சிரிப்பு. அதுக்கு பிறகு பராசக்தி படம்
அந்த பராசக்தி படத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சு, நான் தான் செழியன், பேரு தான் செழியன் வச்சுக்கலாம், நான் தான்ப்பா செழியன், கார்பெண்டர் அடப்பு உள்ள எக்ஸலில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அது ஒரு சவுண்டு. அது தலைவர் தம்பி தலைமையிலும் அப்படின்னு ஒரு 100 படம் ஜீவா படம் வந்துச்சு. அதுக்கு ஒன்று சொல்கிறாப்புல, என்னையே அப்படிதாங்க கூப்பிடுவாங்க புகான்னு ஒரு சிரிப்பு ஒன்று. இது என்ன சிரிப்பு எனக்கு தெரியல. அண்ணன் உருட்ட ஆரம்பிச்சாப்புலன்னா சாவு வீட்டில் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படி மாப்பிள்ள. அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்கு. நல்ல தலைப்பு வச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமைன்னு. அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் எங்க போனது, ஒரு யாராச்சும் இறந்து வீட்டுக்கு ஒரு இறந்து போயிட்டார், அப்போ அங்கே போயிட்டு வந்து எல்லாம் அவரும் நானும் நான் வந்து ஒரு நெருக்கமாக இருந்தோம். என்னை உரிமையாக கூப்பிடுவாங்க அவங்க வந்து, வாடா தம்பி போடா தம்பின்னு ரொம்ப உரிமையாக யாருனே தெரியாது, சும்மா இழ விட்டு போனாலும் சரி அது ஒரு கதையை கட்டிட வேண்டியது. அதே மாதிரி இப்போ வந்து நான் போப்பாண்டவரை பார்க்க போயிருந்தேன். அன்போட வாடிக்கண்ணுன்னு கூப்பிட்டாரு, அதனால அந்த ஊருக்கு வாட்டிக்கண்ணே பேர் வச்சாங்க. புதுசாக அண்ணே உருட்டாப்புல அந்த உருட்டெல்லாம் கேட்டுட்டு சாட்டை உருட்டுறதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல வச்சுங்களேன். அண்ணனுக்கு என்ன கோவம் தெரியுமா, என்னென்ன ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, எங்க பார்த்தாலும் மும்முனை போட்டுங்கிறீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா என்னையும் சேர்த்துக்கிடுங்கடா அப்படின்றாங்க. இப்போ இடையில நியூஸ் 7 தொலைக்காட்சியில் வந்து ஒரு போல்னு வெளியிட்டுருந்தாங்க, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு வெளியிட்டிருந்தாங்க. அது 100% போய், அதாவது டிஎம்கேக்கு ஒரு 38%, அதிமுகவுக்கு 36%, டிவிகேக்கு ஒரு 18%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%. அது 100% போய் யாரும் நம்பாதீங்க. நாம் தமிழருக்கு எப்போ 5% சொன்னாங்களே அது பேர் தெரிஞ்சு போச்சு, அது பொய்ன்னு. 2% தாண்டிடுச்சுன்னா என் பேரை மாற்றி இருந்த சேனல் அப்படியே நான் மூடிடுறையா. 2% தாண்ட சொல்லுங்க. அவங்க போறாங்க பாருங்க போல், 42% இருக்கான். நாம் தமிழர் வந்து ஒரு போல் நடத்துனாங்க, அது 42% அந்த சீமானுக்கு வாக்கு இருக்கலாம். அவன் எந்த உலகத்துல வாழ்றாங்கன்னே தெரியல. எந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க, ஒண்ணு அந்த அட்ரஸை எனக்கு கொடுங்க, நாங்களும் அந்த அவங்க வந்து வாழ்ந்து பார்க்குறோம் அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை எதோ நீ அடிக்கிறீங்கன்னா ஒயின் ஷாப்போட அட்ரஸை கொடு, நாங்களும் 2 இழுப்பு எடுத்துட்டு அந்த உலகம் எப்படிதான் இருக்கு, எப்படிதான் வாழ்றீங்க. அவங்க உலகத்துல இப்ப அங்க அதிபராக இருக்கிறதே சீமான் தான். இப்ப மறு எலெக்ஷன் வச்சு மறுபடியும் சீமான் வரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தம்பி, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட தம்பிலாம் யாருக்கு கிடைக்கும், சீமானுக்கு கிடைச்சிருக்கு. அருமையான தம்பிகள், மாதம் வாடகை, வீட்டு வாடகை கட்டிடுவாங்க. அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு வாடகை கட்டிடுவாங்க, அந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டிடுவாங்க. அது போக பிரைடு நாய்க்கு மாதம் தீனிக்கு விலை போட்டுருவாங்க. இது போக அண்ணனுடைய சட்டு சாமான் செலவுகள், போக்குவரத்து செலவுலாம் கவனிச்சிருவாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த விஜயலட்சுமி கேஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் விஜயலட்சுமிக்கு மாதம் நீங்கள் பணம் கொடுத்ததாக கேள்விப்பட்டங்களே, 50,000 கொடுத்ததா சொல்கிறாங்களே, அது உண்மையான. உடனே என்ன சொல்கிறாருன்னு, அம்மாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, சரி போனா போது தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லிட்டேன். தம்பிகள்கிட்ட எது தம்பிகள்கிட்ட சொல்லி கொடுத்துட சொல்லியாச்சான். ஏயா நீ பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? வெள்ளந்தண்ணா ஒருத்தன் விரல் சப்பரம் ஒருத்தனா? அப்படிதான். இப்படிப்பட்ட தம்பிகள்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு கிடைச்ச தம்பிகள்லாம் பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் சீமானுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. அது மாதிரி தம்பிகள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சியில எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சாச்சு. தற்போது ஒரு 100 வேட்பாளர், அதுக்கு முன்னாடி ஒரு 100 வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இதுல ஒரு பெரிய பிளான் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கட்சியில வேட்பாளர் அறிவிப்பாங்களா? இப்பெல்லாம் அறிவிச்சாச்சு. ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ஆள் போட்டாங்க. இதுக்கு பிறகு திமுக அதிமுக அறிவிப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அண்ணா அங்கே விலை பேசிட்டு ஆளை மாற்றி விடுறது. முன்கூட்டியே எதுக்கு அறிவிக்குதுன்னா, இந்த இடத்துல நாங்கள் போட்டிருக்கிறேன், நீ என்கிட்ட வேலை பேசவா, வேலை பேசுறதுக்கு பிறகு வேற தூக்கி அங்கே மாற்றி விட்றேன், இவங்க தூக்கி அங்கே மாற்றி விடுறேன் அப்படின்னு தன்னுடைய வியாபார நோக்கத்துக்காக ஆல்ரெடி 200 பேரை போட்டாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு பிரச்சாரம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களே தெரியும் தோக்க போகிற கட்சிக்கு எதுக்கு பிரச்சாரம், அவங்களுக்கு தேவை பணம். எவன் பணம் கொடுப்பான், எந்த கட்சியிலேருந்து பணம் வரும், நாங்கள் நிப்பாட்டிருக்கிறேன், அங்கே வேணா நீ பேசிட்டு ஆளை மாற்றிக்கோ, அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு அண்ணன் ஒரு பெரிய பிளான் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்காப்ல. இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? இப்போ சாட்டை துரைமுருகன் அவருக்கு என்ன ஒன்று மட்டும்தான், தினமும் ஒரு வீடியோ போடணும். யாரை வச்சு போடலாம்? இன்னைக்கு போய் பாருங்க, சாட்டையோட கடைசி 10 வீடியோ இல்லை 20 வீடியோ எடுத்துங்களேன், எல்லா வீடியோவும் விஜயை பற்றினவே இருக்கும். நீ யார் அடிக்க வந்த? நான் திமுகவை தான் அடிக்க வந்தேன் அப்படின்னு. ஆனால் இப்போ யாரை பற்றி வீடியோ போட்டுட்ருக்க? விஜயை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன் விஜயை பற்றி வீடியோ போட்டுட்ருக்க? அப்போ தான் வியூஸ் போகுது, எனக்கு கண்டென்ட் கிடைக்கிது. அப்போ நீ எதுக்காக வீடியோ போடுற, எதுக்காக நீ அரசியலுக்கு வந்தங்கிறத மறந்துட்டு, இல்லை கொடுமை என்னன்னா, இப்போது ஷர்மிலான்னு விசிகாவில் ஒரு எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்க.
அவங்க சீமானை என்ன கிடியெல்லாம் கிழிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பெரியார் விஷயத்துல பெரிய அளவு கிழிச்சாங்க. அவங்கள கொண்டாந்து நீ வந்து பேட்டி எடுக்கிற, என்ன காரணம்னா அவங்கள விஜய் திட்டுறாங்க, நானும் விஜய் திட்டுறேன், அதனால பேட்டி. மிட்சுபிஷி ஹிட்டாச்சி வந்தாச்சு. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. ஜி ஸ்கொயருக்கு விளம்பரம் பண்ணா நீ மறப்பானா? ஜி ஸ்கொயருக்கெல்லாம் விளம்பரம் பண்ற இந்த சாட்டை துரைமுருகன் இப்போ இடையில வந்து ஒரு பெரிய கேஸ் விட்டு மாட்டுச்சு. எங்கே லோக்கலில் மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவனுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஃபோன் பண்ணி நான் இது மாதிரி சாட்டை பேசுகிறேன், எங்களுக்கு கட்சிக்கு ஒரு நிதி தேவைப்படுது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ யாரா நீ ஃபஸ்ட்டு? நான் தான் சாட்டை துரைமுருகன். நீ எவ்வளோ நாள் இரு, நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? நான் மண் அடிச்சிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? இல்லைன்னா நீ மண் அடிச்சிட்டு இருக்கல, அது வீடியோவை போட்டுருவேன் அப்படின்னு வீடியோ போட்டு விட்டாப்ல. வீடியோ போட்டுட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும். ஏன்ட்டு அது ஒரு 100K வியூஸ் வந்துட்டு 1 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, தம்பி இந்த மாதிரி ஏன் தம்பி என் பேரை கெடுத்துட்டீங்க, நான் சொன்னேன்ன இப்போ 20 லட்சமா பணத்தை கொடு அப்படின்ட்டு. இங்கே போனச்சா காலாவதி உள்ள எடுத்து போட்டாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி பெரிய அளவில் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இடையில டிடிவி தினகரனோட ஒரு பிரச்சனை தெரியுமா? அது ஏன் தெரியுமா? இதே மாதிரி ஒரு மரணி கேஸில் அவங்க ஆளை தொட்டு அங்கே இருந்து டிடிவி குரூப் வந்து இது அப்படியே டிடிவி வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியை மாற்றி விட்டாங்க. டிடிவிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தம் இருக்கா? இதே நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைனா கூட பரவாயில்ல, அவங்களோட கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க. நீ எதுக்கு டிடிவி நோண்டின? டிடிவி நோண்டது காரணம் எது? காசுக்கு. அவங்க டிடிவி ஆள்கிட்டே காசு கேட்டிருக்காப்புல. அவங்க பெரிய குரூப்பு வச்சு முகத்தா குத்தி விட்டாங்க வீட்டில் கொண்டாத வச்சு. அந்த அளவுக்கு இருக்கு சாட்டை துரைமுருகனுடைய ஒரே ஒரு பொழப்பு. என்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, அண்ணன் கொஞ்ச நாள்ல உடத்து பிறகு அந்த கட்சியே எனக்கு தான், அந்த அளவில் தான் இருக்கு. அண்ணன் எப்போ காலியாவா, திண்ணை எப்போ கிடைக்கும், திண்ணையில் ஏறதுக்காக அண்ணன் ரெடியாக இருக்கிறாப்புல சாட்டை துரைமுருகன். அதை வச்சு தான் அவர் போட்டுருக்காரு. எனக்கு வந்து தற்பொழுது நான் வந்து இந்த பிரபலம் ஆகணும். ஓகே, பிரபலம் ஆனதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி போனோம், அதை நான் கைப்பற்றிட்டு நான் சிஎம் ஆகணும். ஏன்னா பிரபாகரனை வச்சு வளர்ந்த ஒரு இயக்கம், தமிழ் தேசியத்தை வச்சு வளர்ந்த ஒரு இயக்கம் யார் கையில் போய் சிக்கும் போது பார்த்தீங்களா? இவர் வந்து இடுமோனங்கிறதுலாம் ஓட்டாக் பண்ணியாச்சு. எவனுமே கிடையாது. அண்ணன் தான் எப்படி அண்ணாவுக்கு எம்ஜிஆரோ அதே மாதிரி அண்ணனுக்கு நீடா அப்படின்னு கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அண்ணன் தான் இனிமே உங்களுக்கு சிஎம் வர போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். அது இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் நடந்துச்சுனாங்களேன், நீங்கெல்லாம் வீட்டில் ஃபேன் ஹூக் இருக்கும், அதில் மாட்டிட்டு தொங்கிடலாம். நீ எல்லாம் சிஎம் ஆகிறதுக்கு போட்டுட்டு அப்படியே நாள் ஆக ஆக சீமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாப்புல. அந்தாண்ட உடனே நீ வந்து அந்த பக்கம் நெல் இல்லை, இந்த பக்கம் நெல், நீ லாரி அடிச்சு செத்து விடன்னு ஒரு உருட்டு ஓட்டினாப்புல. அதுக்கு ஒரு டக்குன்னு தாவிட்டாங்க. இதுக்கு பேருக்கு ஆகா விஜயை கடிக்கணுமே, வெள்ளாரும் சொம்பூதிக்காச்சே விஜய்க்கு, இப்போ விஜயை கடிக்கணுமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பித்தாங்க. விஜயை கடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு முழு தொழிலே நாம் தமிழருக்கு முழு தொழில் என்னன்னா விஜயை கடிக்கணும், விஜய் அடிக்கணும், தாவைக்காவில் உள்ள இந்த விர்ச்சுவல் வரைசை அடிக்கணும். அதுதான் வேலையை. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? அதான் டெய்லி கொண்டு வச்சு உமக்கொத்தா குத்தி விட்றாங்க. அந்த வழி தாங்க முடியாமல் தான் அண்ணன் உட்காந்து முந்தின நாள் அழுதுகிட்டு ஒரே போஸ்ட், என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்தை ஆசைப்படுத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஒரே வீடியோவை போட்டு ஒரே அழுவேன். அப்படி எழுதிட்டு இருக்காப்புல. இந்த நாம் தமிழர் கட்சியை நான் ஏதோ வசப்பாடுறேன், திட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு மாறி வந்துட்டு அப்படிங்கிறத என்னோட கோவம். அந்த நாம் தமிழர் கட்சியில நானும் உணர்வால இணைஞ்ச ஆளு தான். ஈழத்துல இவ்வளவு பேர் குவிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வேற தெலுங்குல இருந்த வேற ஆட்கள் வந்து பெரிய ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கேன், நமக்குன்னு ஒரு தலைவன் வரமாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் சீமான்ற ஒரு நபர் வந்தார். தமிழ் தேசியத்தை எடுத்து பேசினார், தலைவன் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி பேசினார். அப்படிங்கும்போது நான் உணர்வுபூர்வமாக என்ன மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக நின்னாங்க நாம் தமிழர் கட்சியில். அப்படி இருந்த கட்சி ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட உங்களுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்த கட்சியை அடமானம் வச்சுட்டு உங்களுக்காக இத்தனை இளைஞர்கள் எதுக்காக வந்தாங்க? நீ திமுகவை எதிர்க்கிற, நீ திமுகவோட சமரசம் பண்ணாமல் நீ எதிர்த்துக்கிட்டு இருக்கில்ல, அதனால உன் கூட நிற்கிறன்னு லட்சக்கணக்கான இளைஞர் நின்னாங்கல்ல, நீ எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்த ஏகப்பட்ட பேர் நீங்கள் கட்சியில் இல்லை. வெற்றி கொண்டான் எங்க? புகழேந்தி எங்க? ஜெகதீசன் பாண்டியன் எங்க? அவங்களாம் தான் கட்சியை வழிநடத்தி சென்றவர்கள். சீமான் துணை நின்றவர் தான். இன்னைக்கு சீமான் தான் பெரிய முகமாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. 30 வருஷம் சீமான் கூட இருந்த ஒரு நபர் ஜெகதீஷ் பாண்டியன்றவர் கடைசியாக விட்டுட்டு போகும்போது எனக்கு அவர் அண்ணன் தான், அந்த பாசம் என்னைக்கு மாறாது. ஆனால் இன்னைக்கு அண்ணன் சரியான வழியில் போகலை, அவர் தடமாறி போயிட்டார். அவர் பல இடங்களில் பணம் வாங்கின எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் இந்த கட்சியில் நான் இருக்க விரும்பலை. ஏதோ நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டு இன்னைக்கு அந்த குதிக்கிறீங்க அண்ணன் சீமான்.
அவருடைய உண்மை முகம் தெரிஞ்சுதான் 30 வருஷம் கூட இருந்த ஒரு மனுஷன் விட்டுட்டு போனா சும்மா விட்டு போயிருப்பாரா? நீங்க அவர் யாருன்னே தெரியல, சீமான் அங்க இருக்கிறா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடவே பயணிச்ச ஆளு 30 வருஷமா விட்டுட்டு போயிட்டாப்ல. கேட்டா அங்க காசு வாங்கினாரு, இங்க காசு வாங்கினாரு, அங்க காசு வாங்கினாரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தமிழ் தேசத்தை அடு வச்சுட்டாரு, ஒரு போற பாதை சரியில்லை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல இருந்தா எங்களை மாதிரியான பல தம்பிகள் அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இன்னைக்கு வந்துட்டோம். சாட்டை துரைமுருகன்லாம் பேசுறாரு, ஆஹா சூப்பரா பேசுறாரு, கேட்க நல்லா இருக்கும். அந்த மனுஷன் எதுக்காக பேசுறாப்ல? அவருக்கு வருமானம் வருது, இந்த கட்சி எப்படியாச்சும் கைப்பற்றிடணும், இந்த நாம் தமிழர்களை தம்பியெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதுலேருந்து காசு பார்க்கணும், பெரிய அளவில் காசு பார்க்கணும் ஒற்றை எண்ணத்துல தான். கூட இருக்கிற தம்பிகள்லாம் எப்படின்னா, ஒரு கோன்னு ஒரு படம் இருக்கும், அதுல முதலமைச்சர் ஆகிற அந்த அஜ்மீர்னு ஒரு பையன், ரொம்ப மோசம், ரொம்ப கெட்டவன், அயோக்கிய, ஆனா நல்ல மாதிரியே இருப்பான். ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க கூட இருக்கிற தம்பிகள்லாம் சுத்தமானவங்களாக இருப்பாங்க. அதனால கடைசியில் இவன் கெட்டவனு நீங்கள் காமிக்காமே இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கூட இருக்கிற தம்பிகள்லாம் உணர்வால் இணைஞ்சிருக்கிறாங்க, நல்லவர்கள் தான். ஆனால் தலைமையில் இருக்கிற சீமான் மாதிரி ஆட்கள், சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள், அவங்க உங்களை வச்சு விலை பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி புரிய போகிறதில்ல, புரிய நிலைமை நீங்கள் இல்லை, உங்களுக்குலாம் முத்திடுச்சு பாருங்க. இதே இடத்துல மரக்கிளையிலேருந்து ஏறின விழுந்து கூட்டாச்சு சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான் புடுங்குவான். எங்கடா வருவ? நான் எதுக்கு இங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச? ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். கரூர்ல நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நடைபெற்றது. அதுல முழுக்க அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேச்சாளர்கள் என்ன பேசினாங்கன்னா, கரூர்ல ஒரு ஸ்டாம்பே நடந்துச்சு, அந்த ஸ்டாம்பை எடுத்து முழுக்க விஜய் தான் காரணம், விஜய் அந்த 41 உயிரை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டம், அதுல உங்களுடைய தமிழ் தேசியத்தை எடுத்து பேசியிருக்கலாம், இல்ல இப்பொழுது ஆளும் கட்சி பண்ணிட்டு இருக்க அராஜகத்தை எடுத்து பேசியிருக்கலாம், உங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்க வந்தா நீங்க என்ன பண்ணலாம், நாங்க வந்தா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எடுத்து பேசியிருக்கோம். இது நாம் தமிழர் கட்சியோட கூட்டமா, அப்படி இல்லைன்னா தாவேக்காவை திட்டி தீக்கிற கூட்டமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த நாம் தமிழ் கட்சி இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுல சாட்டை துரைமுருகனும் இடும்பவனும் கார்த்தியும் அதை விவரிக்கிறாங்க. அவங்க எப்படி செத்தாங்க, ஒரு பொண்ணு வயிற்றுல அந்த மரக்கிளை விழுந்து அந்த குடலாம் சரிஞ்சு போச்சு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த உணர்வை கடத்துறாங்களா அவங்கள்ட்ட. இது அவங்களை இன்னும் எமோஷனல் ஆக்குற விஷயம். இது அவங்க ஒரு உயிர் இறந்து போச்சு. சரி, இதெல்லாம் அவங்க எடுத்து பேசிட்டா நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் நல்லவங்க, சாட்டை துரைமுருகன்லாம் நல்லவர், சீமான்லாம் நல்லவர்னு இந்த ஊர் உலகம் நம்பின்னு நினைக்கிறீங்களா? இங்க எவ்வளவு அயோக்கியர்கள்ங்கிறது எங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை தோல் உரிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். தேனி கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, என் மேல 14 வழக்கு இருக்குங்க, குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதுங்க, என்னை இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயே என் மேல வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு. நான் யார் தெரியுமா? அம்மா நீ யாரு? அண்ணாவா, காந்தியா, நேதாஜியா? நீ யாரு நான் சொல்லிட்டா? ஸ்டாலின் மருமகம் சபரிசன்ட்ட காசு வாங்கிட்டு ஜிஸ்கோடுக்கு விளம்பரம் பண்ணவன் நீ, மறப்பானா? நான் கலைஞருடைய பேரன் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிச்ச இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ போட்டவன் நீ. திருச்சியில திருட்டு மண்ணல்னு திமுக காரட்டியை மிரட்டி 10 லட்சம் பணம் கொடுங்கனவன் நீ. இதுவாக உங்க அண்ணன் சீமானை பத்தி சொல்லிட்டா, தமிழ் தேசியத்தின் ஊற்று, தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழின தலைவர், அவங்க லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தை பணம் வாங்கிட்டு மயிலாடுதுறையில் நின்று தமிழ் முழக்கம் சாயில் அமீதை கொண்ட தேனியை நிற்க வச்சு முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரித்து ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சவர் உங்க அண்ணன். விஜயலட்சுமியை 7 முறை கருகலைக்க வச்சவர் உங்க அண்ணன். அதை கேட்ட விஜயலட்சுமியை மாதம் 50,000 பணம் கொடுத்து வாயடைச்சவர் உங்க அண்ணன். அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டில் போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டவர் உங்க அண்ணன். அதுபோக கை கட்டி நின்று திரள்நிதி கேட்டவர் உங்க அண்ணன், அந்த திரள்நிதியை திருடி தின்னவர் உங்க அண்ணன். அதுபோக அதை தட்டி கேட்ட நம்ம ஜெகதீஷ் பாண்டியனையும் புகழேந்தியையும் வெற்றி கொண்டானையும் அந்த கட்சியை விட்டே நீக்கினவர் தான் உங்க அண்ணன். அப்புறம் சாட்டா சொல்றாப்புல, நான் யார் தெரியுமா? 14 வழக்குகள், ஒரு குண்டர் சட்டம், அதுபோக இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயை வந்து என்ன சோதனை வந்துச்சுங்கிறாப்புல. அது சரி, அது எதுக்கு இந்த 14 வழக்கு? அதாவது கலைஞர் கருணாநிதியையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கெட்ட வார்த்தையில திட்டுனதுக்கு. அவதூறா பேசினா கூட பரவாயில்ல, கெட்ட வார்த்தை திட்டேன், போடா கருணாநிதி, வாடா கருணாநிதி அப்படிலாம் பேசிங்கல்ல, அதுக்கு இது ஒரு பெருமையை மேடையில வேற சொல்றாரு. சுட்டது எருமை, இதுல என்ன பெருமை? சரி, 2024 விக்ரமன்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல,
அது ஏன்? அதாவது அங்கே இருங்க தலித் சமூகத்தையும் எஸ்சி எஸ்டி சமூகத்தையும் தப்பாக சித்தரிச்சதுக்காக SC ST ஆக்ட். கேவலமா இல்லை? அடுத்து எண்ணெயை, இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெய் எங்கள் வீட்டை வந்து சோதனை பட்டுச்சு. சரி, சோதனை பட்டுச்சு, என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து சீமான் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு கண்டுபிடிச்சது. வெயிட் வாட்? அதாவது இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியை திருடுவாங்க, இப்போ திருநெல்வேலியவே திருடி கொண்டாந்து அதை திருடி தின்னிருக்காங்க. டேய் அடா பாவிகளா! அதுக்கு பிறகு குண்டர் சட்டத்தில் அதாவது சாட்டைக்கு 1 வருஷமா பெயிலே கிடைக்கல, நான் பெயிலபிள் தானே அது. அதற்கு பிறகு எப்படி பெயில் கிடைச்சதுன்னா, என்னுடைய பிரைவேட் பார்ட் ஆண்குறி அழுகிடுச்சு, அதனால எனக்கு நீங்க பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது உலகத்திலேயே பெயில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய டெய்ல் அழுகிடுச்சு அப்படின்னு காரணம் சொன்ன ஆளு நீனாயா? தாவேகா பகாமாஸ் கட்சி, தாவேகா பகாமாஸ். விஜய் சொல்லிட்டாப்லையா பக்காமாஸ் கட்சி அப்படின்னு. தாவேகா பக்காமாஸ் ஆயா இன்னைக்கு டேட்டுக்கு 25% கையில் வச்சிருக்காங்க ஓட் பர்சன்டேஜ். நீங்க 15 வருஷமா முக்கி 8%. அதையும் தாவேக்காரன் லவட்டிட்டு போயிட்டு வச்சுக்கலேன், வர எலெக்ஷன்ல நீ 2% தாண்டுவே. நீ விஜய் வந்து கை கட்டி நின்னார் இப்படி ஜோப்பில் கையை. இப்போ தலைவா பட பிரச்சனைக்கு கை கட்டி நின்னாராம், அதை இவர் மோக்கிங் பண்றாராமா. ஒரு தலைவா பட பிரச்சனைக்கு படம் நின்று போச்சு, அதில் வேலை செஞ்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் வாழணுன்ட்டு இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு கைகட்டி நின்று வீடியோ போட்டது உண்மைதான். ஒரு தலைவனுக்கான அழகாக தான், என்னால் யாரும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படி கை கட்டினாரு. உங்கள் அண்ணன் மாதிரி ஹைகோர்ட்டில் போயிட்டு விஜயலட்சுமியை ரேப் அண்ட் எஸ்கேப் கேஸ்லையா போய் கை கட்டி நின்னாரு. கத்தி சாவமே தவிர யாரோடையும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாப்புல. இப்போ சாட்டை 2024 எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காப்புல, நல்லவங்களாம் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே, எப்படி கூட்டணிக்கு வந்துடுவாப்புலன்னு பல்ல இழிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டீங்களாப்பா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? கூட்டணி பிச்சைக்காக ஏங்கி கிடந்தீங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாப்புல வரலை, அதனால இன்னைக்கு விஜய் மேலே இப்படிப்பட்ட பழி சுமத்துறீங்க. நிறைய தம்பிகள் ஃபேஸ்புக்கில் நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணது பிறகு நிறைய தம்பிகள் வந்து கதறாங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்க, தமிழ் தேசியத்துக்காக பேசுனீங்க, இன்னைக்கு எப்படி நீங்கள் சீமானை எதிர்த்து நீங்கள் பேசிடலாம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாம் தமிழர் கட்சியில் இருப்பது மனநோயை உண்டாக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், நாத்தாக்கா தம்பிகளிடம் அதிகம் பேசாதீர். இப்படத்தில் சீமான் சாட்டையை தவிர வேற எந்த மிருகங்களும் துன்புறுத்தப்படவில்லை. தம்பிகளா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. நீங்களாம் சீமானோட பேச்சை கேட்டு சேர்ந்தீங்க, நாங்களாம் சீமானோட பேச்சை கேட்டு சேரல. பிரபாகரன்ன்ற ஒரு தலைவன், அதாவது 2009 அந்த காலகட்டம், அந்த போர் பீக்கில் இருந்துச்சுல, எங்கள் ஊரில் இருந்து ஸ்ரீலங்கா வெறும் 34 கிலோமீட்டர். அங்கே போடுற ஒவ்வொரு குண்டு அதிர்வும் எங்களுக்கு கேட்கும், நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், தரையில் காதை வச்சுட்டு நாங்கள் ஃபீல் பண்ண ஆளுங்க நாங்கள். அன்றைக்கி அப்படி ரத்தமும் சதையுமா எங்களுக்கு அப்போலேருந்தே எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த டைமில் டிவியில் வந்து பார்ப்போம், ஏதோ போர் நடக்குது, எங்களுக்கு அந்த அறியல் ஒரு புரிதல் கிடையாது. அப்போலாம் நான் 10th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு எங்களுக்குலாம் புரிதல் கிடையாது. கொத்தா மக்கள் சாகுறாங்க, ஏன் சாகுறாங்க, யார் கொண்டு போகிறான்னு எந்த புரிதலுமே இல்லாமல் அப்போ தான் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கேப்டன் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அந்த போர்க்களத்திலேயே சாவை கொடுத்துட்டு அந்த மனுஷன் இப்போது அவரும் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருந்தானா, நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இந்த தமிழ் தேசியத்தை இனிமேல் யார் காப்பாற்ற போகிறாங்கிற ஒரு வழி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வளர்ந்து வர 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 அது புரிதல், அதை எடுத்து சீமான் பேசினாரு. ஆகா, இந்த தமிழ் தேசத்தை எடுத்து பேசுகிறாரு ஒரு மனுஷன்னு நம்பி அவர் பின்னாடி போனோம். ஆனால் இன்னைக்கு அதே சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு நபர் அந்த உச்சத்தில் இருந்துச்சுல போர், அப்போ என்ன பண்ணாருன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நெருங்கிடுச்சு, இதுக்கு பேர் நம்ம புழைப்போமான்னு தெரியலை, உங்கள் குழந்தை உங்கள் பொண்டாட்டியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களை எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்றோன்னா, தமிழ்நாடு வழியாக அனுப்பி எங்கேயாச்சும் காப்பாற்றிடும்னா நம்ம புழைப்போமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லும் போது, என்னை நம்பி இத்தனை தோழர்கள் இத்தனை போர் வீரர்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைலாம் எங்கே இதே போர்க்களத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளையை எப்படி நான் காப்பாற்றுவேன், செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி இந்த மண்ணில் தான் நான் சாவேன், என் பொண்டாட்டி பிள்ளையும் இதே மண்ணில் தான் இருக்குன்னு சொன்ன ஒரு தலைவன், அவரை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு அவரை வழிகாட்டியாக நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி சீமானுடைய பிள்ளைங்க குட்டிகள்லாம் சந்தோஷமாக பெரிய வசதியோடு இருக்குது. பணம் ஏது, இந்த பிரபாகரனை காட்டி உலக நாடுகள்லேருந்து பணம் பெற்று நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு 2 லட்ச ரூபா மாதம் 2 லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான்.
ஆனால் உங்களை நம்பின தம்பிகள் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அந்த வருத்தம் தான். அது எப்படி ஈவிகே சிலங்கம் வீட்டுக்குள்ளால போக முடிஞ்சுது? அதாவது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் நெஞ்சில் குண்டுபட்டு சாகும்போது மங்கள இசை கேட்குதுன்னு சொன்ன ஒரு ஆள் ஈவிகே சிலங்கவன். அவன் வீட்டு சாவுக்கு போய் மலர் வளையம் வைக்கிற அளவுக்கு இதுதான் அரசியல் நாகரிகமா? நம்ம வீட்டு குழந்தையா தம்பி பாலச்சந்திரன் தம்பியா அவன் இறந்த இறப்பு அவனுக்கு இன்னும் மங்கள இசை கேட்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். அவன் வீட்டுக்கு வெக்கமே இல்லாமல் கூச்ச நாச்சமே இல்லாமல் நீங்கள் போய் மலர் வளையம் வைக்கிறீங்க. ஈழத்தில் என் சொந்தத்தை அழிச்ச என் இனத்தை அழிச்ச இன துரோகின்னு திமுகவுக்கு பட்ட கட்டினது நீ தானே. நீங்கள் தான் போய் முத்து செத்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து துக்கம் விசாரிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய அரசியல் நாகரிகம். இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்தில் நாங்கள் விரும்பவே இல்லை. எதிரி தான், துரோகி தான். நீ ஒரு எதிரி வீட்டு சாவுக்கு போனால் நான் மன்னிச்சுவேன். ஆனால் துரோகி வீட்டு சாவில் போயிட்டு நீங்கள் நலம் விசாரிச்சுட்டு வரீங்கன்னா அப்படிப்பட்ட தமிழ் தேசியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தமிழ் தேசியம் வேற. நாங்கள் பிரபாகரனை தலைவனாக ஏற்று பிரபாகரன் வழியில் பயணிக்கிறோம். சீமானெல்லாம் நாங்கள் ஒரு தலைவராக ஏற்கவே இல்லை. சீமான் இந்த தமிழ் தேசியத்தை பேசினாரா அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இனத்துக்குன்னு ஒரு தலைவன் இல்லை, இவர் வந்திருக்கிறார் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் போனோம். இன்றைக்கி அது இல்லை. அங்கே தமிழ் தேசியமே இல்லை. இன்னைக்கு முழுக்க விஜய் பண்ணோம், விஜய் எதிர்ப்பு இருக்குல்ல, அதுலேருந்து விலகிட்டோம். எங்களெல்லாம் நீங்கள் யாரு நீ அந்த கட்சியிலேருந்து வந்தெல்லாம் யாரும் கேட்காதீங்க. எல்லா தம்பிகளுக்குமே சொல்கிறேன், நீங்கள் வேணா இருங்க. நீங்கள் சீமாவுடைய பேச்சை கேட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் போனீங்க. நாங்கள் பிரபாகரனுடைய ஆக்ஷன், அவர் அந்த இனத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற அது ஒரு ரத்தமும் சதையும் உணர்வாக உணர்ந்து அந்த களத்தில் பயணிச்சுங்க. அதனால தலைவர் பிரபாகரன் இருந்த இடத்துலலாம் சீமானை கொண்டாந்து வச்சுட்டு பேசுனீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தம்பிகளை உங்கள் உலகம் தனி உலகம், எங்கள் உலகம் தனி உலகம், எங்கள் பயணத்தை நாங்கள் பயணிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மனசுலையும் தமிழீழ தாயகம் எங்கள் தாகம், அது என்றைக்குமே தனியாத தாகம் தான். ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க வெளிநாடுகளில் போயிட்டு இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இது மலருமா மலராதா, பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் வருவாரா, வந்து இந்த தமிழீழத்தை மீட்பாராலாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த காலம் இப்படியே ஓடட்டும். இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழின தலைவன் உண்டாகி ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவையும் ஒரு தமிழ் ஆள்ற காலம் வரும். அன்றைக்கி நம்மளாம் இருப்போமா இல்லைன்னு தெரில. அந்த கனவு எங்களுக்கு இருக்குது. அந்த கனவு அப்படியே இருக்கட்டும். ஆனால் அதை வச்சு தமிழ்நாட்டில் குழப்பம் நடத்தலாம், அதை வச்சு உலக நாடு மக்கள்கிட்டேருந்து பணம் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். உண்மையான தமிழ் தேசியவாதிகள், உண்மையான பிரபாகரனின் தம்பிகள் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய எல்லா அட்டூழியங்களுக்கும் 2026 ஒரு முடிவு கட்டுவோம். இன்றைக்கி வேணா சாட்டை அப்படி பேசுகிறாப்புல, சாட்டை எப்படி பேசுகிறாப்புல, சந்தோஷமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தீனி. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. 2026க்கு பிறகு அவங்க செட்டில் ஆனதுக்கு பிறகு உங்களை நற்கையில் விட்டுருவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பாடு ஆண்டவன் விட்ட பாடு. இப்போ உள்ள தம்பிகளுக்கெல்லாம் உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன, பிரபாகரன்னா யார் எதுவுமே தெரியாது. ஏதோ சீமான் பேசினாரா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை பார்த்தோமா, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தோமா, கூஸ் பம்ப்ஸாக இருக்கா அப்படின்னு அந்த கட்சியில் இணைஞ்சவங்க தான் இப்போ உள்ள தம்பிகள். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் 8வது படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் புலிக்கூட்டு பாண்டியன், அதாவது அவர் தென்காசி மாவட்டத்தில் சொக்கம்பட்டின்னு உள்ள இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுக்கும் தெரியாமல் உண்மையான தமிழ் தேசியத்தையும் பிரபாகரனை பற்றி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் 8வது படிச்சுட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. அந்த உணர்வு கடந்து நான் அப்போ தான் பிரபாகரன்னா யார், தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது தான் 2009 அந்த நேரத்தில் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. நாங்கள் அதை உணர்ந்தோம். பிரபாகரன்ற ஒரு தலைவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது உணர்ந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு அந்த வயசில் எங்களுக்கு அந்த நாலேஜ் எங்களுக்கு பத்தலை, அந்த மெச்சூரிட்டி இல்லை. காலம் ஆக உண்மையாக இப்படி ஒரு தலைவன் இருந்தார், உண்மையாக இப்படி ஒரு இனம் அங்கே அழிக்கப்பட்டிருக்கு, லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யார் நீதி தருவா, அந்த இறந்து போன மக்களுக்கு யார் நீதி கொடுப்பா, இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் காணாமே போயிட்டாங்க, அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ அகதி முகாம் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே சீமான் இந்த கஷ்டப்படுறாங்களா, ராமநாதபுரத்தில் இந்த புதுக்கோட்டையிலாம் பல அகதிகள் இருக்கிறாங்க, அகதிகள் முகாம் இருக்குது, அங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள், இதே சீமான் அவர்கள் ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரான்னு பாருங்க. அவங்களுக்கு அதை வச்சு நான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான். அப்படி உண்மையாக தமிழ் தேசியத்தை உணர்ந்து இந்த இடத்துல இருக்கும். இறந்து போன லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்காங்களே, அவங்களின் பலி ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியம். என் உயிர் போச்சு ஏன்னே தெரியாத ஒரு 2 வயசு குழந்தை உயிர் போயிருக்கும், 5 வயசு குழந்தை உயிர் போயிருக்கும், எத்தனையோ பெண்கள் வன்முறை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரு சுதந்திரமான நாடு, அது தமிழ் தேசிய தமிழீழ தாயகம்தான். அதற்காக பாடுபட்டவர் தான் கேப்டன் பிரபாகரன். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்லை.
ஆனால் அந்த மனுஷனை வச்சு இன்னைக்கு பல பேர் வயிற்று பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி எப்படியாவது இந்த தமிழ் தேசியத்தை உண்டாக்கிடலாம், தமிழ தாயத்தை கொண்டு வந்தலான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தலைவர் பிரபாகரன் அதே மண்ணில் மடிஞ்சு போனார், இறந்து போனார். தன்னுடைய மனைவி பிள்ளை எல்லாரையும் அந்த களத்திலேயே போட்டு செத்துட்டு அவரும் இறந்து போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த தமிழ் தேசியத்தை யாராச்சும் உயிர்விப்பாங்களா, யாராச்சும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஏக்கத்துக்கு தீனி போடுற மாதிரி வந்தவர் தான் சீமான். உண்மையில் நாங்கள் அப்படி தான் நினச்சி அந்த சீமான் பின்னாடி போனோம். ஆனால் இன்னைக்கு அந்த பிணம் திண்ணி கழுகு இதை வச்சு வியாபாரம் பார்க்குது. உண்மையான தமிழ் தேசியத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு விஜய் அவர்களின் வன்மம், விஜயை அடிக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு விஜய் என்ற ஒரு பிம்பத்தை நோக்கி அவங்கள அடிக்கிறதுலேயே குறியாக இருக்கிறாங்களே. தமிழ் தேசியம் எங்கெங்க போச்சு? நான் உங்களை நம்பி ஏன் வந்தேன்? தமிழ் தேசியத்துக்காக வந்தேன். தலைவர் பிரபாகரனை நீ வழி நடத்தி போகிற, அவர் வழியில் போகிறீங்க அப்படின்னு தான் வந்தேன். எங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இன்னும் அந்த கட்சியிலேருந்து நீ ஏன் விலகுனீங்கன்னு யாரும் கேட்காதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த உண்மையான பிரபாகரனின் தம்பிகளும் அங்கே இருக்க மாட்டாங்க. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. கயல்விழினா யாரு? ஆமா, நீ சொல்லு. கயல்விழினா யாரு? சீமான் அவர்களுடைய மனைவி. சரி, விஜயலட்சுமினா யாரு? எக்ஸ், சீமான் அவருடைய எக்ஸ், அது தெரியும். அப்போ யாழ்மதினா யாரு? 2007-8 அந்த காலகட்டங்களில் சீமான் அவர்கள் அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு யாழ்மதி அப்படின்ற ஒரு பெண் கூட வாழ்ந்தார். அது என்னாச்சு அது யாருக்கு தெரியாது. இல்லை சும்மா நீ சீமான் மேலே குறை சொல்லணும் புதுசாக கொண்டு வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. எவிடன்ஸ் ஹெவியாக இருக்குது. அதை நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள் மாட்டியா பொம்பரகட்டா மண்டையா அப்படின்னு சீமானுடைய அவலங்களை அம்பலப்படுத்துறதா எங்கள் வேலை. அதுபோக நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது. திருமாவளவன் எக்ஸ்போஸ். திருமாவளவனை இங்கே அம்பலப்படுத்தியே ஆகணும். அவர் செய்கிற கீழ்த்தரமான அரசியல். அடுத்தது சீமான் எக்ஸ்போஸ் 2.0 இருக்குது. சாட்டை எக்ஸ்போஸ். அதுக்கு பிறகு எடுமவன கார்த்தி. இது இல்லாமல் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க கடந்த 2 வருஷமா. அவங்களுக்கு எதிராக எங்களுடைய சாட்டை கடுமையாக சொல்லணும். அதே மாதிரி தான் சீமானுடைய அவலங்களை அம்பலப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது லைக் பண்ண உடனே கீழே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1958 எஸ்பி ஆதித்தனார் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சியை தொடர்ந்தார். சரி, அதுக்கு பிறகு இந்த கொஞ்ச நாள் அந்த கட்சி நீத்து போச்சு. அதுக்கு பிறகு 2010 சீமான் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி சீரும் சிறப்புமானலாம் கூட சொல்ல முடியாது, சிறப்பாக வச்சுக்கலாமா, அது கூட வேண்டாம், ஒத்துக்க மாட்டாங்க பசங்க. சரி, 2010 இந்த கட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்கு பிறகு இந்த கட்சி 1%, அப்புறம் 3%, அப்புறம் 6%, அப்புறம் 8% அப்படின்னு படிப்படியாக வளர்ந்துட்டு வருது. இப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படியும் 2500-600 காலகட்டங்களில் கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம் ஆயிடுவார். இந்த நிலம் சிக்கணிச்சு நீ செத்த அப்படின்னு சொன்னாப்புல கண்டிப்பாக இந்த நிலம் அண்ணனுக்கு சிக்கும். அது வரைக்கும் நீங்களாம் யாரும் சாகக்கூடாது. உயிரை கையில் பிடிச்சிட்டு நீரியான மாதிரி கிடக்குறீங்க. அண்ணன் வருவாப்புல, ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து கொள்ளுவாப்புல, அது வரைக்கும் நீங்கள் உயிரோட தான் இருக்கணும். அடுத்தது அண்ணன் சீமான் அவருடைய ஈழ போராட்டம். உண்மையிலே சொல்ல போனால் நம்ம எவ்வளோ மாற்று கருத்து இருந்தாலும் சரி, அண்ணனுடைய ஈழ போராட்டங்கள் அப்படிங்கிறது சாதாரணமானவை எல்லாம் கிடையாது. அது சாதாரணமானவை தான் வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2009 போர் உச்சத்தில் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வந்து இறந்து போகிறார். அப்போது நம்ம சீமான் அண்ணன் போராடி கொண்டு இருந்தார். எனக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் கொடுங்க. யாருக்கிட்ட? ராசுமாதரன்கிட்ட. மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் எப்போ வந்துச்சுன்னா 2009 போர் உச்சத்தில் இருக்கும்போது இந்த படம் நடித்தார். அப்போ அண்ணன் சொல்லுவாப்புல, தம்பி ராசுமதுரன்ட்ட நான் போராடி அந்த அண்ணன் கேரக்டர் வாங்கினேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க அந்த அண்ணன் கேரக்டர் அப்படின்னு இங்கே போராடிக்கிட்டு இருந்தார். அவர் கதை விடுற மாதிரி 2009 போய் வன்னி காட்டுறதுலாம் போராடல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அப்போ ஒன்று இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு. 2009 சீமான் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வளர்ந்து வந்தோன்னு இங்கே பாடிக்கிட்டு இருந்தார். அதான் நமக்கு தெரியும். சரி, ஒரு வேளை 2008 போயிருப்பாரோ அண்ணன், நமக்கு தெரியாமல் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதில் ஒரு ட்விஸ்ட். 2008 வாழ்த்துக்கள்னு ஒரு படம். அந்த படத்தில் அதாவது 2007, 2008 அந்த 2 வருடங்கள் அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் விஜயலட்சுமி அவர்களை அண்ணன் சந்திக்கிறார். காதல் மலர்கிறது. அப்படியாக அந்த 2007, 2008 முழுக்க இந்த வாழ்த்துக்கள் படம் விஜயலட்சுமி அவர்கள் 2 பேருமே போயிடுச்சு. அப்போது 2008 கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வன்னிக்காட்டில் போராடி கொண்டிருந்த பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அண்ணி கூட காதல் விளையாட்டில் இருந்தார் அப்படிங்கிறதும் இது அம்பலமாச்சு. ஓ, அப்படியா விஷயம்?
அதற்கு பிறகு ஒரு வேளை அண்ணன் 2006 பக்கம் போயிருப்பாப்புல அந்த பக்கம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் இல்லை, 2006 அண்ணன் தம்பின்னு ஒரு படம் எடுத்தாப்புல. என்ன படம்? தம்பின்னு. சரி, தம்பின்னு படம் எடுத்தாப்புல அதில் என்ன பிரச்சனை அப்படி பார்த்தா, அதில் யார் நடிச்சா? மாதவன் மேட்டர் இல்லை, ஹீரோயின் தான் இந்த விஷயமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் ஹீரோயினியாக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா யாரு? நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். பூஜா அப்படிங்கிற ஒரு சிங்கள பெண். யாரவங்க? சிங்களத்திலேருந்து அண்ணன் இறக்குமதி பண்ண பொண்ணு தான் இந்த பூஜா. அவங்கள வச்சு தான் தம்பின்னு படம் எடுத்தாப்புல. போர் உச்சகட்டத்தில் இருக்கு. அண்ணன் ஒரு தமிழ் பற்றாளர், அதுவும் ஈழத்தில் ஒரு பிரச்சனை அண்ணனுக்கு கொதிக்கும். சிங்களவர்களை பார்த்தாலே அண்ணனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுவாப்புல. ஆனால் அங்கே போயிட்டு சிங்களத்துல இருந்து ஒரு பொண்ணை கொண்டாந்து அண்ணன் படம் எடுக்கிறாப்புல. இதே இப்போ இடையில சிஎஸ்கே மேட்ச் நடந்துடுச்சு. அப்போ பத்திரானா அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் பையனை கொண்டாந்து இங்கே விளையாட வச்சாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இந்த தம்பிகள்லாம் பொங்குறாங்க. அப்படியே நம்ம இனத்தை அழிச்ச சிங்களவனை கொண்டாந்து நீ விளையாட முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் தம்பிகளா, உங்களுக்கு தெரியாது, உங்க அண்ணன் போர் உச்சத்தில் இருக்கும் போதே சிங்கள பெண் பூஜாங்கிற ஒரு சிங்கள பெண்ணை கொண்டாந்து இங்கே படம் நடிச்சு தம்பின்னு ஒரு படம் எடுத்து படம் பக்கா ஹிட்டு. யாருக்கும் தெரியாது. படம் பக்கா ஹிட்னு தெரியும், ஆனால் அதை நடிச்சது ஒரு சிங்கள பெண் யாருக்கு தெரியுமா? தெரியாது. நாங்கள் கொண்டு வரோம் வெளியில. 2008 காலகட்டங்கள் தான் அண்ணனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2008 தான் விஜயலட்சுமி பழக்கமாச்சு. அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு அது மாசமாச்சு. அது வேற விஷயம். என்ன இழவியாது. அதன் பிறகு 2 பேரும் நெருக்கமாக அவங்க வயிற்றுல கருவுள்ளது. ஆனால் அண்ணன் அதே சமயத்தில் பொலிட்டிக்கலையும் வளர ஆரம்பிச்சிட்டார். பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறார். நம்ம லைஃப் மாறி போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே மெர்ஜ் ஆகிட்டு வரோம். அதனால இதுக்கு பிறகு விஜயலட்சுமி கூட வச்சிருந்தா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி கலைச்சிட்டார் கருவை. அதாவது சீமானவர்கள் கட்சியை கலைச்சிருந்தாலும் தம்பி குணமாக இருப்பாங்க. படுவாவி கருவை கலைச்சிருக்காருயா. அதுக்கு பேரு விஜயலட்சுமி சும்மா ஓடுற மாதிரிலாம் கிடையாது. டெய்லி ஒரு வீடியோ. மதன் கௌரி மாதிரி டெய்லி 6 மணிக்கு ஒரு வீடியோ. மதன் கௌரியோட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு லேட்டாக விட்டுருவாப்புல. விஜயலட்சுமி 6 மணிக்கு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போகணும். டே சீமான் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அன்னைக்கு இன்டர்நெட்டே பத்திக்கும். அந்த அளவுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அப்படியே தன்னுடைய நீதிக்காக அந்த பெண் கண்டிப்பாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா சீமான் அவர்கள் 2006 தம்பின்னு ஒரு படம் எடுத்தார். இந்த 2007, 2008 அந்த 2 காலகட்டங்களில் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தார். 2009 ராசுமதுரன் இயக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தான ஒரு படம் நடிச்சிருந்தார். இது எந்த காலகட்டத்தில் நீங்கள் இலங்கைக்கு போனீங்க, பயிற்சி பெற்றீங்க, AK-47 சாப்பிட்டீங்க, எப்போ இட்லி கறி சாப்பிட்டீங்க, எப்போ ஆமா ஹோட்டலில் பயணம் செஞ்சீங்க, இதெல்லாமே அண்ணனுடைய கட்டுக்கதைகள். தம்பி இது குட்டி கதையில் தம்பி, இது அண்ணனுடைய கட்டுக்கதைகள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு யாழ்மதி. சீமானின் வாழ்க்கையில் யாழ்மதி அப்படிங்கிறது பல பேருக்கு இங்கே தெரியாது. ஏன்னா 2009 காலகட்டங்களில் LTT அமைப்போட பொருளாளராக இருந்தவர் தமிழ்ச்செல்வன். அவருடைய மனைவி பெயர் தான் யாழ்மதி. அவங்க ஒரு பத்திரிகையாளர் பணியேற்று இருந்தாங்க. இந்த 2007 காலகட்டங்களில் அவர் இறந்து விடுகிறார். யாரு? அந்த தமிழ்ச்செல்வன் இறந்து விடுகிறார். இப்போ இலங்கையில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தலைவர் இறந்துட்டார்னா அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்டா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இனிமேல் அவங்களுக்கு யாரும் தோண கிடையாதுல்ல, அவங்க வெளிநாட்டில் போய்ட்டு பிழைச்சிக்கணும் அப்படின்னு அந்த LTTயில் பண்ணுறது சகஜம். அதே மாதிரி தான் 2007 தமிழ்ச்செல்வன் இறந்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யார்? யாழ்மதி. அப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முகாமில் அடைக்கப்படுறார். யார்? இந்த யாழ்மதி. இந்த நியூஸ் கிடைச்ச சீமான் அவர்கள் அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ சீமான் அவர்கள் கலைஞர்கிட்ட பேசிட்டு அந்த பெண்ணை வெளியில கொண்டாந்து அவர்கிட்ட இருந்தாங்க. 2 பேரும் பழகினாங்க, ரொம்ப நாள் பழகினாங்க. அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, நான் திருமணம் செய்வேன் என்றால் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அப்படி சொன்னார். அன்னைக்கு ஒரு தம்பியெல்லாம் ஒரே பூரிப்பு, பாரா ஈழத்தில் இறந்து போன யாரோ இறந்து போயிருப்பாங்க, அவங்களோட மனைவிக்கு நான் வாழ்க்கை தரேன்னு சொல்றாரு எங்க அண்ணன், ஒரு வாழ்க்கை கொடுக்க போறாரா எங்க அண்ணன், ஒரே பிராகிதம் அடைந்தார்கள். அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே யாழ்மதி அந்த கூட்டத்தில் முன்வரிசையில் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இருவருக்கும் காதல் மணந்தது. இது எதுக்கு நம்ம சீமான் அண்ணன் அங்கே கொக்கி போட்டாரு யாழ்மதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தது தமிழ்ச்செல்வன். அவர் யாரு? LTT அமைப்போட பொருளாளராக இருந்தார். அது யாழ்மதி கிட்டமே நிறைய அளவில் செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்துச்சு, பல எவிடன்ஸ் இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அபகரிச்சணும் அப்படின்னு தான் சீமான் அண்ணன் கொண்டு வச்சிருந்தார். பல காலம் கூடவே இருந்தாங்க. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா பேட்டி எல்லாமே கொடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். நான் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன், அது இந்த யாழ்மதி தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இது பல நியூஸ்கள் வந்திருக்கு. என்னோட இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லாம் இது வந்திருக்கு. ஏன்னா அது அப்போ பெருசாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு இந்த யாழ்மதி எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா சீமானும் யாழ்மதியும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஏன்னா 2 பேரும் லிவிங் டுகெதர் லெவலில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல.
ஒருவேளை அவங்க வெளிநாடுகளுக்கு வந்து லண்டனுக்கோ இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளுக்கு போயிருப்பாங்க. சீமானுடைய முகம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆளை நம்பி இந்த ஆள் இப்படி தான் தெரிஞ்சது பிறகு அவங்க போயிருப்பாங்க. இது பெரிய அளவில் அப்போ பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு காலகட்டம் மாற மாற அதெல்லாம் மறைஞ்சிட்டு, ஆனால் யாழ்மதி என்ற ஒரு இலங்கை ஈழத்து பெண்ணை திரு சீமான் அவர்கள் ஏமாற்றினார் அப்படிங்கிறது இந்த அளவிலும் இந்த சமூக வலைதளங்களே இருக்கு. அதை நான் உங்களுக்கு எவிடன்ஸா தரோம். அது போக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட ப்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதற்கு பிறகு சீமான் அண்ணனின் அந்தர்பல்ட்டியல் 2015 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கு யாரு வந்து தலைவராக இருந்தார்னா விஜயகாந்த் அவர்கள். அப்போ சீமான் என்ன சொன்னார்னா, ஹே விஜயகாந்த முதலமைச்சராக்கிறதுலாம் ஒரு பைத்தியாரங்கட்டம் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இருக்கிற நல்லக்கண்ணோட கால் கட்டமயிருக்கு சமமாக நடந்த விஜயகாந்த் அவன் வேற ஒரு தெலுங்கண்டா, அவனெல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆள வைக்கணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு கேவலமா விஜயகாந்த் அவர்களை மட்டம் தட்டி பேசினார் சீமான். இப்போ எப்படி விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு அதான் பொழப்பு. யாராச்சும் புதுசாக வந்து அவங்களை கடிச்சு வைக்கிறது பொழப்பு. அப்படிதான் விஜயகாந்த் அவர்களையும் கடிச்சு வச்சார். அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார். அந்த இறப்புக்கு வந்த உடனே, அதாவது விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகுதுங்க. மனுஷன் உண்மையிலே அந்த பாட்டுக்கு செட் ஆகிட்டார். ஏங்கிட்டா அவர் மனசு அவட வெள்ள மனசு அப்படின்னாரு. என்ன பண்ணா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே அந்த பாட்டை பாடி இந்த பாட்டுக்கு அப்படியே செட் ஆகிறாரா இல்லையா, மனுஷன் அப்படி வாழ்ந்துருக்கிறாருங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டாப்புல. அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர் எலெக்ஷனுக்கு வரப்போறோம் அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டாராம். சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்கே போய் படுத்துவியா அப்படின்னாங்க. யார்? இதே சீமான், இதே சாட்டை, இதே இடுமோனவங்க 3 பேரும் ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளோ கேவலமாக எந்த அளவுக்கு பேச, நீ ஒரு மராட்டி என்றா, நீ எப்பறம் இந்த தமிழ்நாட்டை ஆளலான்னு துடிக்கலான்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. சரி, அது உங்களுடைய கருத்து இல்லையா, நான் அதில் நான் குறை சொல்லலை. தமிழ்நாட்டை வேறு யாரும் ஆளக்கூடாது, தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை, அது ஓகே. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாப்புல. அதுக்கு பிறகு அதே கட்டுப்பாட்டில் இருக்கணுமா இல்லையா, அதே கோட்பாட்டில் இருக்கணுமா இல்லையா, அதே ரஜினிக்கு சொன்ன வார்த்தைகள் என்னைக்கு மாறாதுல. என்ன பண்ணா போலனா, விஜய் வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியலை, உடனே போயிட்டு ரஜினியை பார்க்க போறட்டு பக்கத்தில் பம்மிட்டார். அங்கே போயிட்டு ரஜினி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாப்புல. என்ன பேசுறீங்க கேட்டால், நாங்கள் அரசியல் சம்மந்தமாக பேசுறீங்க. அவருக்கே அரசியல் நாலேஜ் கிடையாது. யாருக்கு? ரஜினிகாந்த்கே. 2 பேரும் சேர்ந்து அரசியல் புரிஞ்சுணர்வு பேசினாங்களாம். அப்படியாக அண்ணன் அப்பக்கப்போ அந்த பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அடுத்தது பெரியார் விஷயம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பல காலங்களில். ஈவிகே இளங்கோவன் வந்து பெரியாருக்கு வந்து வாரிசு தான், நான் பெரியாரின் கொள்கை வாரிசு அப்படின்ட்டாப்புல. அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறாப்புலன்னா, இது பெரியார் மனு இல்லை, பெரியாரே மனு தான் அப்படின்ட்டாப்புல. ஒரு கருத்துலையுமே சரி அண்ணன் சீமான் நிலையாக இருந்ததே கிடையாது. உங்களை நம்பி இத்தனை தம்பிகள் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுங்கப்பா. நேற்றுக்கு ஒன்று பேசுகிறேன், முந்தினாள் ஒன்று பேசுகிறேன், அவங்க கொண்டாந்து கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு முட்டு கொடுக்கனே தெரில, பாவம் அவங்க. அதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இருந்துச்சுல, அப்போ கேட்குறாங்க, அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு அப்படிங்கவுமே, தம்பி வரட்டும், இது எல்லாருக்கும் இப்போ ஜனநாயகம் தானே, தம்பி வரட்டும், தம்பியே வந்து என்ன எதிர்த்தாலும் நான் தம்பி எதுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து தம்பி வருவாப்புல, ஏன் கூட வந்து அவருக்கு துணை முதல்வர் போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னாப்புல. அதுக்கு பிறகு கொள்கை மரம்லாம் மாறிடுச்சு அப்படிங்கவும், நீ லாரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படின்ட்டாப்புல. உன் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, இத்தனை வருஷம் கட்சி வச்சு வளர்த்துன்னு இருக்கிறேன், நீ புதுசாக அந்த தட்டுன்னு போறியா அப்படின்னு ஆளு டென்ஷன் ஆகிட்டாப்புல. வெளிப்படையாக சொல்கிறாப்புல, ஏன் நான் 15 வருஷமா கட்டி காத்துக்கிட்டு இருக்கையா, வந்து 2 வருஷத்துல அள்ளிட்டு போயிட்டாங்க அந்த ஆளுன்னு. ஒப்பாரி வைக்காத குறையா விஜய் இன்னைக்கு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமானவங்க தான் அவங்க. சீமானன்னா எங்கேயுமே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாப்புல. இங்கே நின்று பார்த்தா உனக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், அங்கே நின்று பார்த்தா எனக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அது மாதிரி தான் ஜல்லிக்கட்டு மேட்டில் அந்த மாடுகள் நீங்கள் வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, அது என் தம்பிடா, நான் கட்டி பிடிச்சி விளையாடுறான்ட்ட, அவனுக்கு வலிக்கிற மாதிரி நான் அப்படியே விளையாடுவேன், அவன் தம்பி அப்படின்ட்டாப்புல. அதுக்கு பிறகு இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற பிரச்சனை நடக்கும்போது, நான் ஏன் மாடை வளர்க்குறேன், எங்கள் வீட்டில் எதுக்கு மாடு இருக்குது, வெட்டி சாப்பிட்றத ஏன் மாடு இருக்குது, அப்புறம் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வளர்த்தோன்னு வச்சுக்க, ஷோல்டர் அப்படி ஏற்றிக்கோ, அப்படியே புஷ்பா மாறி போயிட்டே ஒரு கிலோ பீஃபு கொடு, அப்படி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் புதுசாக கதை விடுவார். எதுலேயுமே தலைவனுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கிடையாது, எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இருப்பாப்புல. இந்த நாம் தமிழர் கட்சி வளராமல் போனதுக்கு, இப்படி பாடடைஞ்சு போனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா, சீமான் அவர்களுடைய அந்த தலைக்கணம் தான். இந்த கட்சியில் நான் மட்டும்தான், எல்லாருமே எனக்கு கேடுதான். அது கேப்டன் பிரபாகரன் இருந்தாலும் சரி, யாரும் சரி. நான் கேட்குறேன், பொட்டாமான கெட்ட வார்த்தை திட்டத்துக்கு விளக்க சொல்லி ஆகும். சரி, சீமான் அவர்கள் பொட்டமனும் அங்கே போராடிக்கிட்டு இருந்தாப்புல, அங்கே அவர் இறந்து போயிட்டாப்புல. உங்களுக்கு பொட்டமனுக்கு என்ன பிரச்சனை? பொட்டமனை கெட்ட வார்த்தையில் ஏன் திட்டினீங்க அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா பொது வழியில்? இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே தம்பியை, யாராச்சும் ஒரு ஆள் வந்து பொட்டமன் அப்படிங்கிற ஒரு இலங்கை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய குலதெய்வமாக பார்க்குறாங்க. தலைவன், குலதெய்வம் எல்லாமே அவர் தான். அவரை போய் கெட்ட வார்த்தையில் திட்ட அளவுக்கு சீமான் தரம் கட்டு போயிருக்கிறார். அதான் உண்மை. இப்போ அந்த கட்சியில் உழைச்சிக்கிட்டு இருந்த காளியம்மாவை பிசுறுன்றாப்புல, இந்த பிசுரை மட்டும் தட்டி விட்டலாம் அப்படின்றாப்புல. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம்
அவர்களெல்லாம் தலைவர் பிரபாகரனை ஏற்று அந்த கட்சியில் இருந்தாங்க. நீ எங்கே இருக்கிறாங்க? திமுக சொம்பச்சுன்னு இருக்கிறாங்க. பார்த்தா பாவமாக இருக்குது. இந்த கட்சியில் எப்படி இருந்தாங்க, ஏன்டா அங்கே போய் இப்படி கிடக்குறீங்கடா? எல்லாம் நீங்கள் தான் சார் காரணம். இந்த கட்சியில் நான் மட்டும்தான், அதாவது 15 வருஷம் ஆகுது இந்த கட்சி தொடங்கி. எங்கள் ஏரியாவில் ஒரு கொடி இல்லையா, இந்த ஏரியாவிலேயே கொடியே இருக்காது. இப்போ ஆரம்பித்து 2 வருஷம் இப்போ தான் ஆயிருக்கு. தமிழக வெற்றி கிடக்காங்க. எங்கே பார்த்தாலும் கொடியோடு திரிகிறாங்க, எங்கே பார்த்தாலும் கழுத்தில் கொடி போட்டிருக்காங்க, வீட்டுக்கு வீடு கொடியே திரிகிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி கொடியில் எங்கேயுமே இல்லை? என்ன காரணம்? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியை வளர்க்குற ஐடியா கிடையாது. உங்களுக்கு காசு பார்க்குற ஐடியா. காசு பார்க்கணும், காசு 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 தான். எங்கேயாச்சும் ஒரு ஆளை பார்த்து உனக்கு அவன் ரேட்டு, இவனுக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கட்சியை நாசமாக்கிட்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். சீமான் என்ற ஒரு நபர் தமிழக அரசியலில் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நபர். ஏன்னு கேட்டிங்கன்னா சீமானுடைய அரசியல் முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கு. என்னை எதிர்த்து யாரும் வரக்கூடாது. இவர் எப்படி இந்த கட்சியை வளர்த்தாருனாலும் பின்ன அரசியலாம் வளர்ப்பார். இதுக்கு பிறகு எங்கேயாச்சும் சாவுன்னு தான் அதை வச்சு தான் நான் வளர்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை வச்சு நான் எங்கே வேலை பேசலாம், இந்த கட்சியை அடமானம் வச்சு நான் எங்கே வேலை பேசலாம், அதாவது இந்த தமிழ் தேசிய கொள்கை, தமிழுடைய உரிமை அப்படிங்கிறத ஒட்டு மொத்தம் கொண்ட திமுக அடவு வச்சுட்டு அங்கேருந்து காசு வாங்கியாந்து நான் அடியாட்கள் மாதிரி செயல்படுறேன். நான் அவன் அடிக்கிட்டா, நான் இவன் அடிக்கிட்டா, நீ இதுக்கு தான் பணம் கொடுத்தில்ல, நான் இவனை தான் அடிப்பேன் அப்படின்னு முழுக்க முழுக்க இது ஒரு அடியாட்கள் கட்சியாக இருக்குது. இது நாம் தமிழர் கட்சியில் நாம் அடியாட்கள் கட்சியாக மாற்றி விட்டார் திரு சீமான். சீமான் அவர்களுடைய அடுத்தது 2.0 அடுத்த விடியன் இருக்கு. இது போக சீமான் அவர்கள் இதுவரையிலும் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூடிய வரை நாங்கள் வெளியிடுவோம். இந்த வீடியோவில் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள். நேற்றைக்கு சேலத்தில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மகாராஷ்டிராவை சார்ந்த சுராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் இறந்துக்கிறார். வடமாநில இளைஞர் இறந்துக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், ஒரு குடும்பத்துக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த நேரத்தில் நான் விஜய் கூட நிற்கிறேன் அப்படிங்கிறத விட அந்த இளைஞர் குடும்பத்துக்கு பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோக இப்போ இந்த சேலம் மாநாடு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது நமக்கு தெரியும். 5000 பேர் தான் வரணும், QR கோடு வச்சு தான் உள்ளே வரணும் அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு கேப்பு கொடுத்துட்டாங்க, ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேப் கொடுத்தாச்சு. இவ்வளோத்தையும் மீறி ஒரு வடமாநில இளைஞர் விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்தார். சரிதான், அப்படி இந்த இறப்பு நடந்திருக்கு. ஏன் இந்த இறப்பு நடந்துச்சு நமக்கு தெரியும். அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளில வந்திருக்கு. இந்த இழவுக்கு தான் விஜய் நான் வீட்டிலே இருக்கிறேன்டா, வெளியில் வரவே இல்லைடா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான். எல்லாம் வீட்டை விட்டு வெளிலவாடு நம்ம விமர்சனம் பண்ணுறோம்ல. ஏன்னா நான் எந்த மாநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை. விக்கிரவாண்டிக்கு போனால் அங்கே 3 பேர் செத்து, எந்த திருச்சி மாநாட்டுக்கு போனால் அங்கே 2 ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, அதுக்கு மதுரையில் போனால் அங்கே 2 பேர் இறந்து போகிறாங்கன்னு இப்படி நான் மக்களை காப்பாற்றுறதுக்காக வரேன். மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள கை கிடுத்து தூக்கி விடணுங்கிறதுனால நான் அரசியலுக்கு வரேன். என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மக்கள் மட்டும் கீழே கிடக்குறாங்க, அவங்கள நான் தூக்கி விட்றேன், நான் நன்றி கடன் செலுத்துறேன்னு ஒரு மனுஷன் வந்துடுறாரு. ஆனால் அவரை சுற்றி இன்னைக்கு எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ அவதூறுகள். விஜய் தான் கொண்டுட்டாருன்றாங்க. நேற்று நடந்ததுக்கு இது விஜய் தான் முழுக்க முழுக்க காரணன்றாங்க. விஜய் அவர்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி கரூரில் சின்ன சின்ன குழந்தைகள் 10 குழந்தைகள் செத்து போணுச்சுல்ல, அவர் தான் சொல்லியிருந்தார்ல அந்த குழந்தைகளுக்குலாம் நான் தாய் மாமன்னு. அப்படி அந்த குழந்தை செத்தது அவருக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து அந்த மனுஷன் எழும்பி வருவாருங்கிறது எனக்கு சாத்தியப்படவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அந்த மனசை அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தாவேகா எழுந்துச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவத்திலேருந்து இந்த எதிர்கட்சிகள், விஜய்க்கு எதிராக இருக்கிற கட்சிகள், நீங்கள் கொடுத்தீங்கள அந்த பலி, அதை அவன் உனக்கு திருப்பி தருவான். அதுக்காக இந்த காலகையர் கூட்டம் 2026 எலெக்ஷன் நோக்கி புறப்பட்டு இருக்கிறாங்க. நீ என்ன வலியை கொடுத்தியோ அதை அவன் உனக்கு திருப்பி தருவான். கண்டிப்பாக எலெக்ஷனில் இந்த ஒத்த விரலை வச்சு அவன் உனக்கு திருப்பி தருவான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நியூட்டன் விதி மட்டும் கிடையாது, கர்மா. எல்லா வினைக்கும் ஒரு நேர்வினை மற்றும் எதிர்வினை உண்டு. அவன் நீ கொடுத்த வழியை அவன் உனக்கு கண்டிப்பாக திருப்பி தருவான். சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் நேற்று அவர் இறந்து போயிருக்கிறார். அந்த இறப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்டாக தான் இருந்தார். அப்படி நண்பர் ஒரு பேட்டி கொடுக்குறார். இல்லை, அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. அத்தனை ஹீட் அவருக்கு ஆகாது, ஹீட் ஆகாது. அதனால வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல. சரி, அவர் விஜய் பார்க்கணும். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக தான் இருந்தார். அவருக்கு வெயிலெலாம் தாங்காதுங்க, அதனால் வந்தார். அவர் விஜயை பார்க்கணுன்ட்டு வந்தார். இன்றைக்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அவர் ஏன் இறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் ஹார்ட் பேஷண்ட்னா இவங்க சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மீடியா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுபோக இந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு எப்போனா ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே இல்லை 1 மணிக்குள்ளே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை, ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், நிறைய பேர் வேலைக்கு போகிறது அந்த டைம் தான், அந்த 10 மணிக்குள்ள தான். அதுக்குள்ளே அந்த நேரத்தில் பெரிய ரஷ்ஷாக இருக்கும், நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்தோம். அதெல்லாம் போனது பிறகு கரெக்டாக
ஒரு 11-12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா 3 மணிக்கு பிறகு மறுபடியும் ஸ்கூல்ல எல்லாம் ரிட்டர்ன் வரும், வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வருவாங்க. அதனால இந்த டைமுக்குள்ள முடிச்சணும் அப்படின்னு தான் பண்ணாங்க. இருந்த போதிலும் பாதுகாப்புக்காக கேப்பு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டது, ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது, அவ்வளோ பாதுகாப்பாக தான் இருந்தது. அப்பதையும் மீறி நம்ம ஒரு மாநாட்டுக்கு போகிறோம், நம்ம ஒரு ஹெல்த் கண்டிஷன் நமக்கு தெரியும், அங்கே போயிடும், ஒருத்தர் இறந்துறாரு, அது அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் இதை கொண்டாந்து விஜய் அவர்கள் அங்கே மீட்டிங் போட்டதுனால தான் அவர் இறந்து போனாங்க. இந்த சாவுக்கே விஜய் தான் காரணம். அவர் பீட ஆரம்பிச்சானுங்க. அந்த வாடகை வாய்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஏற்கனவே 41 இறப்புக்கு இந்த அவார்டு படுத்தினாங்க. இப்போ ஒரு இறப்பு நடந்திருக்கு, சும்மா விட்ருவாங்களா? பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே கட்டம் கட்டி நேற்று பேசினதை பார்த்தோம். முதல் ஆளா வாலி செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் ஒரு செல்வ பெருந்தகை இருக்கிறார்ல, அவர் வந்துட்டாப்ல. அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் விஜய் விரும்புறாங்க, விஜய் கட்சியோட போகணும், தாவேக்காவோட போகணும், பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை நான் திமுகவோட தான் போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் அடிச்சாப்ல. சவுக்கு சங்கர் பெரிய அளவில் ஒரு மேட்ரு ஒன்று வெளியே சொல்லியிருந்தார்ல, இவர் எங்கெல்லாம் அடிச்சாப்லன்னு. அதெல்லாம் எங்கே இருக்கும்போது அடிக்கணும், திமுக இருக்க மட்டும் தான் அடிக்க முடியும், வேற எங்கே இருந்தாலும் அடிக்க முடியாது. அதனால அவருக்கு திமுக தான் வேணும். மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விஜய் கூட போனால் நம்ம கட்சி வளரும்ன்றாங்க. கட்சியாவது மண்ணாவதுன்னா வளரணும்டா போங்கடான்ட்டு அவங்க திமுகவோட இருக்கிறாப்ல. இந்த டயத்தை பார்த்து விஜய் அடிக்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு ட்வீட்டு போட்டாப்ல. விஜய் அவர்களின் மாநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரு ட்வீட்டு போட்டாரு, ஒரு இரங்கல் தெரிவித்தார். அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை. ஓகே, எந்த தப்பும் நான் சொல்லலை. சரி, அடுத்தது நயினா நாகேந்திரன் வந்துட்டாப்ல. அவரும் அதே மாதிரி ட்வீட், விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆச்சா போச்சா அப்படின்னு அவரும் பேசினாப்ல. அதையும் நான் தப்பு சொல்லலை. மக்கள் நீதி மையத்திலேருந்து சினேகன் ஐயா வந்தாப்பல. அவர் என்ன சொல்கிறாப்பலன்னா, அதாவது அந்த பையன் நம்மளை நம்பி வந்தான், அந்த பையனுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, நம்மளை நம்பி வந்தாங்க பையன். அந்த பையன் அவனுக்கு தமிழ் கூட தெரியாது, நம்மளை நம்பி வந்த பையன் இன்னைக்கு செத்து போயிட்டான் அப்படின்றாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் 2 பேர் கஞ்சாவை போட்டுட்டு சின்ன பசங்க ஊ ஊ அப்படின்னுட்டு திருத்தணியில் ஒரு பையனை வச்சு வெட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எங்கே சார் போனீங்க? இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 வயசு குழந்தைய வெட்டி கொண்டாங்களே, சாக்கு மூட்டில் புதைச்சி போட்டாங்களே, அவங்களும் நம்ம ஊரை தேடி தானே சார் வந்தாங்க பிழைக்கிறதுக்கு. இங்கே வெட்டி போட்டாங்களே கஞ்சா அடிச்சுட்டு, அன்னைக்கு எங்கே சார் போயிருந்தீங்க நீங்கள்? அதை கூட விட்டுருங்களேன். திமுகவுடைய 30 விழா அப்படின்னு ஒரு விழா நடந்துச்சு இல்லை, அந்த விழாவில் ரேணுகாங்கிற ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ஸில் அடிபட்டு செத்தாங்கல்ல, அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல? சரி, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்கே கொடி நட்டுக்கிட்டு இருந்த 2 இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி செத்து போனாங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற ஒரு திருமணத்தில். அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல நீங்கள்? சரி, அதை விட விட்டுருங்க. பழனிசாமி ஐயா பரப்புரையில் இருந்தபோது ஒரு முதியவர் ஒருவர் அங்கே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனார். ஒரு பரப்புரையில் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ஏர் கிடைக்காம இறந்து விட்டார். அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல? இதே செல்வ பெருந்தகை, இதே நயினா நாகேந்திரன், இதே சினேகன், அறிவாலய கொத்தெருமையில கிடக்குற நீங்க அன்னைக்கு ஏன் இந்த ட்வீட்டை போடல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விஜய் அவர்களுடைய இந்த நேற்று நடந்த மாநாட்டில் அந்த இறப்புக்கு நீங்க ட்வீட் போட்டதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதே ட்வீட்டை நீங்க அன்னைக்கு போட்டுருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு போட்டது கரெக்டாக இருக்குமா இல்லையா? அப்போ உங்களுக்கு விஜய்னா மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும், ரோசம் பொத்துட்டு வந்துடும், பாசம் பொத்துட்டு வந்துடும். ஆனால் வேற எங்கே நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதானே. அடுத்து இந்த மீடியா, நீங்கள் எவ்வளோ எச்ச மீடியாங்கிறது நேற்று நல்லா தெரிஞ்சிட்டியா? நான் ஏற்கனவே சொன்னால இந்த இறப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் கவர் பண்ணவே இல்லையே சார். இதெல்லாம் யாருமே நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வரவே இல்லையே. இந்த உதயநிதியோட கல்யாணத்தில் போனது 2 இளைஞர் செத்தது கூட ஒளிமன் நியூஸில் போட்டாங்க, உடனே டெலிட் பண்ணி விட்டாங்க. என்ன பயம் தெரியல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு, டெலிட் பண்ணி விட்டாங்க. நேற்றுக்கு இந்த விஜய் நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்த இறப்புக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே போயிட்டாங்க? அந்த பையன் இறந்து போனார்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்டாட்டி எடுவதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே யாருக்கு வேணும்? ஒருவர் இறந்து விட்டார், அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஓகே. இதே விஷயத்த மற்ற விஷயங்களையும் இறந்து போனப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. சரி, நீங்கள் அதில் கொண்டு வரீங்க, உங்களுக்கு விஜய்னா உங்களுக்கு பிடிக்காது, அவரை அடிக்கணும், அதனால் காமிக்கிறீங்க. அது இந்த அளவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வீட்டில் கொண்டு கேமரா வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நியூஸ் தமிழ் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக கரூரில் திமுக எம்எல்ஏ யார் பழனியாண்டி நிருபர்லாம் கொண்டு வச்சு குத்தி விட்டாங்க. அதுக்கு முதல்ல குரல் கொடுத்ததே தாவேக்கா தான். இது அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், விஜய் அவர்களே அந்த வீடியோ வெளில வந்தது பிறகு இது கண்டனத்துக்குரியதுன்னு போட்டார். முதல் சப்போர்ட் இங்கே தான் வந்துச்சு. அவனுக்கு கூட திமுக எம்எல்ஏ பழனியாண்டிலாம் போடல, எம்எல்ஏ பழனியாண்டி
திமுக போட்டா எங்களுக்கு பிரச்சனை வந்துருமா? ஏன்டா உங்க நிறுவனத்தில் உள்ள ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கே உங்களால் நீதி கண்டுபிடிக்க முடியல. இவங்க வந்துட்டாங்க, வட மாநில இளைஞர் இறந்துட்டா அதுக்கு நீதி கண்டிப்பா இறந்ததுக்கு கண்டிப்பா தாவேகா சார்பாக கண்டிப்பா ஒன்று ஏதாச்சும் பண்ணணும் அந்த குடும்பத்துக்குங்கிறது நாங்கள் மனப்பூர்வமாக நாங்களே கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் வீட்டில் கொண்டா கேமரா வச்சுட்டு அதில் வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் உள்ள நிருபரை வந்து தாக்கிட்டாங்களாம். கார் மேலே ஏறி ஒரு நிர்வாகி சண்டை போறாராம். எதுக்கு இந்த நியூஸ் ஏன் போட்டேன்னு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, அந்த நியூஸ் தமிழ் வண்டி வந்துச்சுல, அப்போ ஒருத்தர் அந்த வண்டியில் அடிபட்டுட்டாரு. அதை கேட்டு பிரச்சனை பண்ணி டென்ஷனாகி மேலே ஏறிட்டாப்ல. இந்த காரை வர மோதிச்சு நியூஸ் தமிழ் அந்த தொலைக்காட்சியில் உள்ள கார், அதுக்கு சண்டை போட்டுறாங்க. இவங்க அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டாங்க. இந்த அளவுக்கு எச்ச மீடியா இருக்கிறீங்களே, உங்களை வச்சு செய்யணும். அதனால தான் உங்களை மாதிரி ஆட்களை விஜய் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது கிடையாது. நாய் மாதிரி பார்க்குறாரு. மீடியா வந்து ஓடி விடுறான்ற அப்படி இல்லை. அதுக்கு இது ஒரு ரீசன். விஜய் அவர்களை என்ன விமர்சனம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. ஏன்டா அவருக்கு பின்னாடி எந்த பேக்கேஜும் கிடையாது, சுத்தமாக வந்திருக்கிறாரு. நேற்று விஜய் அவர்கள் பேசினாரு, அதை வச்சு சாட்ட ஒரு மோக்கிங் வீடியோ போட்டிருந்தாப்புல. என்னன்னா, விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்குறாரு. என்னன்னா, எங்கள் கூட்டத்துக்கு அனுமதியை கொடுக்க மாட்டாங்கிறாங்க, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நீதி சொல்லணும், நான் உங்கள்கிட்ட நீதி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இல்லை சாட்டா நேற்றுக்கு உடனே அவர் வீடியோ ஒன்று போட்டாப்புல. ஆனால் தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்றீங்க, என்னை ஏன் இப்படி கேலி பண்றீங்க, உங்களுக்காக அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க கோபால், தப்பா அப்படின்னு கேட்டுருக்காப்ல. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க கோபால் அப்படின்னு இது வீடியோ போட்டிருந்தாப்புல. ராசா அது அப்படி கிடையாது. வடசரவாக்கத்தில் சீமான் மேலே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, விஜயலட்சுமி ரேப் அண்ட் எஸ்கேப் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ மக்கள்கிட்ட ஒரு நீதி கேட்டாப்புல சீமான். என்ன நீதி கேட்டாப்புல, நான் என்ன பாவம் பண்ணினேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், சொல்லுங்க. விஜயலட்சுமி லவ் பண்ணது குத்தமா? இத்தனை வருஷமா என் பிள்ளைங்க கொதறிட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. பக்கத்துல என் புள்ள நிக்கிறா, அவ என்ன பார்த்து என்ன நினைப்பான்? போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா, நீ கலைஞரா? 11வது படிக்கிறாங்க என் பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பொறுக்கி பையன் நினைப்பாங்க. நீங்க சொல்லுங்க மொட்டங்கள், நீங்க சொல்லுங்க மொட்டங்கள், அந்த பொண்ணை லவ் பண்ணது தப்பா? சொல்லுங்க மொட்டங்கள், நான் அந்த பொண்ணை மாசமாக்குனது தப்பா? அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க, கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. என் மயன் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ அதுல உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன், இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம் அப்படின்னு நீதி கேட்டாருல, அப்படி இருக்கணுங்க. டோன் மாறணும். என்னையா சட்டம், உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். ஏண்டா சீமான் வால்காட் நாய, எடுக்கடா திரும்பிய மேடையில் உட்காந்து என்னை பத்தி தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற ஆல்காட் நாய. அப்படி விஜய் மேல என்ன விமர்சனம் வைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அதை அட்டாக் பண்ணணும். கொலைப்பழி சுமத்தலாமா? வாய்ப்பு இருக்கு, நிறைய டெத்து நடக்குது, அதனால கொலைப்பழி சுமத்தலாங்க. தற்கொலைத்தனமா இருக்கிறாங்க பசங்க, அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க, கூமுட்டைகள், அரசியல் கூமுட்டைகள் அப்படின்னு நீங்க எவ்வளவு விமர்சனாலும் வைங்க. உங்களை மாதிரி கொத்தடிமையா கிடக்கிறதுக்கு தாவேக்கால தற்கூரியா இருந்துட்டு போறது எவ்வளவோ மேலுன்னு எல்லா பசங்களும் இறங்கிட்டாங்க. களத்தில் இறங்கி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கல்லெறிஞ்சிக்கிட்டே இருங்க, விஜய் மேலே கல்லெறிஞ்சிக்கிட்டே இருங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார், உங்களுக்கு பதில் கொடுக்க எங்களால் முடியாது, எங்களுக்குன்னு பெரிய வேலைகள் இருக்குது. அதனால தான் பசங்க எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குல்ல, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நீங்கள் விஜய் மேலே எவ்வளோ விமர்சனம் தாண்டி வந்த மனுஷையா. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து யார் பார்க்கணுன்னாங்க. அப்புறம் படத்தில் நடித்து வந்தது பிறகு அவர் மக்களுக்காக என்ன பண்ணார்? சென்னையில் வந்து பெரு வெள்ளம் வந்துச்சு, என்ன பண்ணார்? கொரோனா வந்துச்சு, அது என்ன பண்ணார்? அதுக்கு என்ன பண்ணார்? இதுக்கு என்ன பண்ணார்னு அவ்வளோ விமர்சனங்கள். சரி, மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு வந்தால் நடிகனாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துடலாமா? நடிகர்ன்ற ஒரு தகுதி போதுமா அரசியலுக்கு வருவதற்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. சரி, வந்துட்டாப்புல ஒழுங்கா பேசவே தெரியல, 2 நிமிஷம் பேசுகிறாப்புல, 3 நிமிஷம் பேசுகிறாப்புல அப்படின்னு விமர்சனம் வச்சிங்க. இப்போ நேற்று 45 நிமிஷம் விட்டு பொழந்து விட்டு அனுப்பிட்டு இருக்காள். இப்போ அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு பெரிய அளவில் பேசுவீங்க. நீங்கள் எத்தனை பிரச்சனைனாலும் கொண்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ இஷ்யூனாலும் கொண்டு வாங்க, களத்தில் அதை டீல் பண்ணுறதுக்குன்னு எங்கள் கூட்டமே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் விஜய் மேலே கை வச்சு பாருங்க. திமுக விளம்பரம் வருதா? எங்க தாத்தா வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுற மக்களுக்கெல்லாம் கிளிக் பண்ண உடனே திமுகவோட ஆடு வருதான். இந்த திராவிட மாடல் அது வந்து எப்படின்னா விளம்பர மாடலாக மாறி பலகாலம் ஆகுது இல்லை. அதனால எங்கள் வீடியோ பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டு வரும்போது திமுக விளம்பரம் வரத்தான் செய்யும். அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
டக்குனு ஒரு ஸ்கிப் பண்ண நம்பிக்கிட்டு நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வந்துருங்க. அதுபோக நம்ம யங் தாத்தா நேயர்கள் ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிப்பதற்காக திமுக அரசு தற்போது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இப்போ திமுகவோட பிரச்சார பாடல் வந்துச்சு இல்லையா, அந்த பாடலை ரீல்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வேணும். ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கு 1000, 5 லட்சம், 10 லட்சம், 1 மில்லியன் வியூஸ்லாம் உங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோக்கு 10,000 வரைக்கும் கிடைக்குமா. இப்போ நான் சொன்னாலே ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருந்தோம், திமுக ஒரு பிரச்சார பாடல் கொடுத்துருக்கு. இந்த கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்கள வந்து மஜா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரச்சார பாடலை போட்டு. அப்படிலாம் கிடையாதான், எல்லாம் பேமெண்ட்டு. எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் பேமெண்ட் கொடுத்து ஒரு ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்குது, வைப் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சாகை போட்டு. அதனால அதில் நீங்களும் கலந்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் கலந்துக்கிட்டு நீங்களும் பயன்பெற வேண்டும். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 5 lakh. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடு இப்போ வந்து அதி தீவிரமாக வந்து தாவேக்காவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம் பசங்கள்கிட்ட, இவங்களை போட்டு அடிக்கணுமா, மறுபடியும் அடிக்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு நம்பி யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? அதுக்கு பிறகு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தோம். இந்த எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், விஜய் மேலே யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களை அடிச்சு நொறுக்கிறது. ஐ மீன் அவங்க பக்கம் நியாயமான கருத்து நம்ம அடிக்க போகிறது கிடையாது. அவங்க தப்பான பிரச்சாரத்தை விஜய் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோங்கிறேன், அச்சு உடைக்கி தான் நாங்கள் இருக்கிறோம். அதை அச்சு உடச்சி அவனுங்க யாருன்ற இந்த உண்மையான முகத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு காமிக்கணும். விஜயன்ற பிம்பத்தை உடைக்கிறேன்னு ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்கல்ல, அதெல்லாம் சாதாரண பிம்பமா? அப்போ இந்த உடைக்க வந்துருக்காங்கல்ல, அவங்கள உடைக்கிறது எங்களுடைய தலையாய கடமை. அதனால யாரெல்லாம் விஜய் மேலே கை வைக்கிறாங்களோ வர எலெக்ஷன் வரைக்கும் அவங்கள உண்மை முகத்திரையை இந்த மக்களுக்கு கிழிச்சு காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டன்னு ஒரு சேட்டை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவர் கடைசியாக விட்ட வீடியோ பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா பசங்க மத்தியில் கொந்தளிச்சு எழுந்துட்டானுங்க, போட்டு பொழந்துட்டானுங்க வச்சுங்களேன். அது என்ன மேட்டருங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டு சுவர் இல்லாத ஒரு மனநல பாதுகாப்பகம். அதாவது அதுலேருந்து தப்பிச்சு எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு மனநல காப்பகத்துக்கு காம்பவுண்டு சுவரில் என்ன பண்ணும், எல்லாம் எழுச்சி ஓடும்ல வெளில. அதே மாதிரி அவங்க உலகமே தனி உலகையா, எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாலை வராமல் போயிட்டு இருப்போம், அப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கே போவாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நேராக போயிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் பையெல்லாம் அள்ளிக்கிட்டு எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது, அவங்க உலகமே தனி உலகம்ல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டில் அவங்களுக்கு அதிபர் சீமான் தான், அவங்களுக்கு தெய்வம் வந்து சாட்டை தூக்கி பேசுறத தூக்கி போட்டு மஜா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்து பார்க்கணும்னே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க எப்படிதான் அந்த உலகத்தில் வாழ்றாங்க அப்படிங்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல சாட்டை ஒரு வீடியோ போட்டிருந்தார். சாட்டை இனிமேல் வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனலில் பேசக்கூடாது, என் காலில் வந்து விழுங்கடா, சாட்டை சேனலில் பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது சாட்டை எங்கேயுமே பேசக்கூடாதுங்க, சாட்டை நீங்கள் பேசாதீங்கிறீங்க, நீங்கள் வந்து பேசினாலே விஜய் அடிக்கிறீங்க. அப்படியா? அப்புறம் வாடா எல்லாம் என் காலில் வந்து விடா, தாவைக்காரெல்லாம் என் காலில் வந்து விடு, நான் இன்னும் விஜய் அடிக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருந்தேன். அது வந்து அவர் என்ன மனநிலையில் பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏதாவது பசங்க பயங்கரமாக கொதிச்சு எழுந்து விட்டு கிண்டி விட்டாங்க. அடுத்த நாள் தலைவர் லைவ்ல வந்து டாப்ல என்னை எவ்வளோலாம் திட்டுறானுங்க, மானம் போச்சு மரியாதை போச்சு, நான் கொண்ட கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு அழுது வீடியோ போட்டாப்ல. அப்பதான் அதுக்கு கீழே விஜய் இவளுக்கு தூக்கம் வராது போல பையன் மஞ்சள் போடா முழுக்க போடா, நீ என்ன வீடியோ பார்க்க மாட்டோம், நீ திறந்து போட்டு அப்ப என்ன வந்து பசங்களுக்கு ரொம்ப காண்டாயிட்டானுங்க, உள்ள புந்து திட்டிருக்கானுங்க. அது ஒரு பையன் ஒன்று இருக்கானா, சாட்டைக்கு மெசேஜ் பண்ணி நான் உனக்கு 10,000 பணம் போட்டு விடுறேன், இனிமே நீ விஜய் பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அதை தூக்கி போட்டு பாரு கதறானுங்க, என்ன பார்த்தோன்னா கதறானுங்க அப்படின்னா. அது என்னன்னா தாவேக்காவில் மட்டும்தான் 8 வயசு 9 வயசுல இருந்து தாவே கட்சியில் இருக்கிறானுங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, 8ஆம் 9ஆம் படிக்கிற பசங்க. விஜய் திட்டணும்னு தாங்க முடியல அவனால. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பையன் போயிட்டு 10,000 பணம் தான் அவனுக்கு தரேன், இனிமேல் விஜய் பத்தி பேசாதான் இருக்கான். அந்த 8ஆவது படிக்கிற பையன் கூட தெரிஞ்சிருக்கு, சாட்டைக்கு பணம் கொடுத்தா அமைதியாயிடுவாப்ல, நீ பணத்துக்கு தான் வேலை பார்க்கறன்னு தெரிஞ்சிருக்கு. சாட்டை அடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. அதுல என்னன்னா வந்து இந்த தளபதிங்கிற பிராண்டை நான் உடைக்கிறேன், அதனால நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாப்ல.
சர்க்கார் படத்துல விஜய் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல, நீ பிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பிராண்டை உடைக்கிறதுலாண்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு சொல்லி பாப்பல. அதை விடுத்துக்கு போறாப்ல. அதாவது தளபதிங்கிற பிராண்டை உடைக்க போறாப்லையா. டேய் ஒரே கொசு தொலையா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றாப்புல. விஜய் தளபதி அப்படிங்கிற பிராண்டு இன்னைக்கு நேத்து இல்லை, 33 வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சி அதை மூலமா உண்டாக்குனதான் அந்த தளபதிங்கிற பிராண்டு. ஏதோ கண்ணாடி குடுவ இல்லை, அதை உடைச்சி போட்டு பார்த்து எஃகு கோட்டை. 33 வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சி உண்டாக்குன எஃகு கோட்டை தான் தளபதி அப்படின்ற அந்த பிராண்டு. அதை நம்ம ஆளு உடைக்கிறாப்லையா. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் உள்ள சில பேரெல்லாம் சாட்டை வீடியோ போட்டோம்னா அவங்க குஜாலாயிடுவாங்க. நேரா வந்து அப்பா ஆட்சி நோக்கிட்டாப்புல, விஜய் பழந்துட்டாப்புல, அவ்வளவுதான் விஜய் கெரியரே காலி. அது இன்னொருத்தம் போட்டுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. அதாவது சாட்டை விஜயோட இமேஜை உடைச்சாப்லையாம். அதை ரெக்கவர் பண்ணி வரதுக்கு 100 படம் நடிச்சா கூட ரெக்கவர் பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு வச்சு தூளா கழிப்பிட்டாப்லையா. யாரு? சாட்டை அப்படின்னு. அவங்க தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருந்தாங்க. உங்களுக்கு மண்டையில எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி மண்டையில ஏதோ பிரச்சனையா இருந்தாங்க. அது அதோட முடிஞ்சு போச்சு. மேல் மட்டத்தில் அந்த கூட பரவாதுன்னு நினைச்சேன். இது கொரோனா தொற்று நோய் மாதிரி சாட்டைக்கு போயிருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு பெரிய பேச்சாளர், நம்ம விஜயோட இமேஜை நம்ம உடைச்சிருவோம் அப்படின்ட்டு அவரே சொல்றாப்புல. இந்த விஜய்ங்கிற இமேஜை நான் உடைக்கிறேன், விஜய்ங்கிற இமேஜை இவர் உடைக்கிறாப்புலையா. அப்பா வேற லெவலில் வாழ்றீங்களாப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காம போச்சேன்னா எங்களுக்கு வருத்தம். அந்த மணநலம் காப்பகத்துல இந்த ராவணன் குடியில ஓரமா எங்களுக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கடா, ஒரு 2 நாளைக்கு வாழ்ந்து பார்த்தோம்டா, நீ எப்படிதான் வாழ்றீங்க, உங்களுக்கு யாருதான் இப்போ அதிபரா இருக்கிறா அப்படின்னு கண்டிப்பா நம்மளாம் ஒரு நாளாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. இந்த விஜயோட இமேஜை நான் உடைக்கிறேன், விஜய்ங்கிற பிராண்டை நான் காலி பண்றேன். தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்டை உடைக்கிறதுனா நான் பெரிய ஆளு பாத்துருவோமா? நீ பெரிய நடிகன், உச்ச நடிகன், உச்சபட்சம் 200 கோடி 1000 கோடி, நான் ஒண்ணுமே கிடையாது. பாத்துருவோமா? அவங்களாம் ஒன்னே சொல்றேன். அதாவது விஜய் வரிசையா அடுத்தடுத்து ஃபிளாப் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வேட்டைக்காரனுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நிறைய படம் அடி வாங்கிச்சு. இதோட விஜய் காலி அப்படின்னு தான் எல்லாமே நினைச்சாங்க. அப்போ காவலன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த காவலன் படத்தை ஏற்கனவே சன் பிக்சரோட பிரச்சனைனால அந்த படத்தை ஒரு 2 நாள் ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. விஜய் படம் கண்டினியூஸா ஃபிளாப். இந்த படம் வந்து தான் விஜயை தூக்கி விடும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பவே பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் அப்படியும் உடச்சி 2 நாளைக்கு பிறகு அந்த படம் வந்துச்சு. அப்பொழுதே ஆளும் கட்சியாக இருந்த திமுக அந்த படத்தையே ஹோல்டு பண்ணிச்சு. அதை உடச்சி கொண்டு வந்து படம் ஹிட்டு. அதுக்கு பிறகு தலைவான்ற படத்தை ஜெயலலிதான்ற ஒரு பெரிய பிம்பம் தடுத்து நிப்பாத்தி வச்சிருந்துச்சு. 10 நாள் வெடிகுண்டு மெட்ரல் இருக்கு, அந்த மெட்ரல் இருக்குன்னு படத்தை வெளியிடல. மற்ற ஸ்டேட்லாம் வெளியிட்டாங்க, மற்ற ஸ்டேட்லாம் ஓடிட்டு இருக்கு. 10 நாள் கழிச்சு எல்லாரும் மொபைல் எல்லாம் பார்த்தது பிறகு தலைவான்ற படம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. கூட்டம் கட்டி ஏறிச்சு, எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லு. 4 நாளைக்கு டிக்கெட் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய பிம்பங்கள்லாம் விஜய் எப்படியாச்சும் உடைச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி மனுஷன் எங்க வந்து நிக்கிறாப்புல. இதே அதிமுக தானே என்னை கை கட்டி நிக்க வச்சுது. அதே அதிமுக இன்னைக்கு விஜய் கிட்ட கை கட்டி நிக்குது. என் கூட்டணிக்கு வாங்க, என் கூட்டணிக்கு வாங்க, கொடி பறக்குதுங்கிறாப்புல, அது பறக்குதுங்கிறாப்புல. எல்லாம் நீங்க ஒண்ணுமே முடியல. அப்படிப்பட்ட அதிமுகவையே மண்டியிட வச்சவர் தான் விஜய். அதே மாதிரி திமுக என்னென்ன குடைச்ச கொடுத்துச்சு. இன்னைக்கு என்ன பார்த்தாலே பதறானுங்கப்பா. தாவேகா பார்த்தா அவங்களுக்கு நடுக்கு ஜுரம் வந்துருது. சார் எனக்கு நடுக்கு ஜுரமா இருக்கு சார், ஒரு டேப்லெட் கொடுங்க சார்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு. ஸ்டாலின் ஐயா தலையில முக்காடு போட்டுட்டு போறாப்புல. எங்க வீட்டுக்கு கீழே மெடிக்கல் ஷாப் இருந்தா 2 பிபி மாத்திரை கொடுங்கன்னு வேர்க்கடலை மாதிரி பொண்ணு நிற்கிறாப்புல. என்ன காரணம்? தளபதின்ற பிம்பம். அதெல்லாம் நீங்க வந்து உடைக்க போறீங்க இல்ல சொல்றானுங்க. சாட்டை வந்து வீடியோ போடுறாப்புல, அதனால ஓட்டு பர்சன்டேஜ்லாம் குறைஞ்சு போயிடும். எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவர் விஜய் அடிக்கிறாரு, அதனால ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சு விடுங்கிறாங்க. அங்க எங்கடா ஓட்டு இருக்கு குறையறதுக்கு? அங்க எங்க ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு குறைய போகுதுன்னு அதெல்லாம் காலி பண்ணி லவடிட்டு வந்துட்டாங்க தாவேகார. ஒண்ணும் இல்ல, வெறும் கூடு மட்டும் தான் இருக்கு. 2026 அந்த கூட நம்ம அடக்கம் பண்ண போறோம். அந்த வேலை மட்டும் தான் நமக்கு இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். 2026 அடக்கம் பண்ணிட்டு ஒரு பூவத்தொன்னு நட்டு வச்சுட்டு தோற்றம் 2010 மறைவே 2026 பொன்னவர் யாரும் விஜய் அப்படின்னு போட்டு முடிச்சு வந்துட போறோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சாட்டை பேசுறது, சீமான் பேசுறது, இந்த பிராண்டை உடைச்சாச்சுன்னு கேட்கலாம் அவங்க சந்தோஷமா இருக்காங்களே. அது விட்டோன்னா நானும் பாக்குறேன். ஏன்னு கேட்டா சீமானுடைய இந்த கட்டுக்கதையில கேட்டே வளர்ந்த கூட்டவங்க. தம்பி இது குட்டி கதை இல்ல தம்பி, இது கட்டுக்கதரா, அண்ணனோட கட்டுக்கதரா அது அப்படிங்கிறாருல, அதை கேட்டே வளர்ந்தவங்க. போர் புரிஞ்சிட்டு வந்து அண்ணன் படுத்து தூங்க வரான். எல்லாம் உடச்சு நம்புவானா? கேப்டன் பிரபாகரன், தலைவர் பிரபாகரன் போர் புரிஞ்சிட்டு
மனைவி மக்கள்லாம் அங்க விட்டுட்டு தனியா ஒரு காட்டுல கிடப்பாப்ல. அப்படியே ஒரு கஷ்டமா இருந்தா படுத்து தூங்க போறாப்புல தலைவணி வச்சு. என்ன பண்ணுவாருன்னா ஒரு காலை நேரங்கள் அல்லது இதுல வந்து அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சில படுத்து தூங்கினாராப்ல. யாரு? சீமான் அண்ணன். பா அதுக்கு பேரு இந்த கறி பூசை, இட்லிக்குள்ள கறி கொடுத்த கதை இப்பா வேற லெவல்ல சொல்லுவாப்ல. இல்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வளர்ந்தாங்க. இல்ல இதெல்லாம் போக கேஜிஎஃப் படத்துல டயலாக் வரும், அதுக்கு பேரு அண்ணன் ரொம்ப பேசுற டயலாகா இருக்குன்னு கேட்டாப்லையா. பூசத்தெல்லாம் ஓய மாட்டேங்குதுப்பா. அப்புறம் சொல்றாப்புல அந்த கேஜிஎஃப் டயலாக் எதுனாப்ல இல்ல அது சீமானோட தம்பியாமா. இது எங்கடா வந்து கேட்டா நீங்க சொன்னதை மேடையில சொன்னதை அப்படி எழுதி கொடுத்தானே படத்துல வச்சு நான் சூப்பர் ஆயிட்டேன் அப்படின்னாப்லையா. ஒரு தடவை எங்க அண்ணன் உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்ட வைப்பாங்கிட்டு வை என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ என்ற காசால இருந்து வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டு எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டு எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன் இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான் சிறந்தது. இதுக்கு மருத்துவம்லாம் கிடையாதுங்க. எந்த இது வந்து சித்த மருத்துவத்திலையும் சரி இங்கிலீஷ் மருத்துவத்திலையும் சரி இவங்கெல்லாம் வைத்தியமே கிடையாதான். கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாவுக்கு 20 வருஷம் கொடுத்தா, கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா, ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனாலேன்னு பாடுறா. அழுகாரா எனக்கு அழுகா எல்லா வேலையும் பாப்பேன். நீ பாப்பண்ணே போய் சொல்ல மாட்டேன் சொல்ல தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. உண்மையிலேயே சீமானுடைய ஸ்பீச்சுங்கிறது ஃபயரா இருக்கும், வேற லெவலா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து கன்னியாகுமரியில் போயிட்டு எல்லாம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாப்புல. ஒரு 6-7 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பீச் கொடுத்தாப்புல. மண்ணல்வியா, காடு காட்டழிப்பியா, மலையை வெட்டிவியா அவனு செம்ம ஸ்பீச், வேற லெவல் ஸ்பீச். அதை கேட்டுட்டு சேவியர் குமார்ன்ற ஒரு பையன் என்ன பண்ணிட்டாப்லன்னா அண்ணன் பேசிட்டு போயிட்டாப்ல. எங்க போயிட்டாப்ல? எல்ஐகேன்னு ஒரு படம், இந்த எல்ஐசி படத்தை எல்ஐக்கு நடக்கிறாப்புல விக்னேஷ் சிவன். அவர் படத்துக்கு பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்காப்ல. அவர் சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு தம்பி என்ன பண்ணாப்லன்னா குமரி மாவட்டத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாப்ல. சேவியர் குமார்ன்றவர் வெட்டி கொண்டுட்டாங்க. ஆளை வெட்டி கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா இந்த கொசு தொல்லை ஓய்வு எங்கேயாச்சும் நானும் எவ்வளோ நேரம் வெட்டிட்டு இருக்கிறேன் போக மாட்டேங்குது. அந்த பையன் வந்து போராட்டத்தை அறிவிச்சாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. வெட்டி கொண்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சியில் தமிழெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வராப்புல 7 நாள் கழிச்சு வராப்புல. மாமியை செத்து 10ஆம் நாள் போனாலும் வெங்காய விலைக்கு மாரடிச்சு எழுதுறதுன்னு ஒரு டைலாக்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதே மாதிரி 7ஆம் நாள் வராப்புல சாவுக்கு எல்லாம் முடிஞ்சது பிறகு. அதே மாதிரி அண்ணன் நல்லா பேசுவாப்புல, சூப்பராக பேசுவாப்புல. ஆனால் என்ன பண்ணுவாப்புலன்னா இந்த மலையை குடையிறாங்க இல்லை கிரானைட்டு, அவங்க எல்லாம் காசு வாங்கிடாப்புல. மணல் உலகரன்ட்ட காசு வாங்கிட்டாங்க இவங்க. கட்சி நிதிங்கிற பேரில் காசு வாங்கிட்டாங்க. காட்டு அடிக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவங்க நேரம் படம் அடிக்க விடுவாங்க எங்க பெங்களூருக்கு. அதை கேட்டு உணர்ச்சி வசமான அந்த தம்பிகள் போராட்டத்தில் இறங்கி இப்படி அனாமத்தை செத்து போனாங்க. இதே மாதிரி தான் மன்னார்குடியில் இந்த காவேரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் தீ குளிச்சு இறந்து போயிட்டான். அண்ணன் வந்து பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாலும் தம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட தம்பி மண்ணை ஊற்றி கொடுத்து இறந்து போயிட்டான். செத்தது பிறகு உலக நாடுகள்ல இருந்து பணத்தை வாங்கி அந்த குடும்பத்துக்கு உதவுறேன், தம்பிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கினாங்க. எவ்வளவு? 17 லட்சத்தி சொச்ச ரூபா. அந்த அம்மா அவ்வளவு கிளியரா போட்டுருந்தாங்க. அடிச்சு திண்டு போயிட்டாங்க. அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டல. யாருன்னா தம்பிகள்லாம் கிடையாது, நேரடி சீமானே அடிச்சு சாப்பிட்டு போயிட்டாப்புல. சீமான் பிளஸ் ஒரு பாக்கியராஜ்ன்ற அப்ப ஒரு ஆள் இருந்தாங்க. 2 பேரும் திண்டு போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து ப்ரெஸ் மீட்ல சொன்னாங்க, என் பையன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசமான பையன், எங்கள் குடும்பமே சிபிஐல இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க, என் பையன் அவன் போயிட்டு உணர்ச்சி வசத்தில் இறந்து போயிட்டான். அதுக்கு பிறகு என் குடும்பத்தை யாரும் கவனிக்கல, அவனுக்கு மணிமண்டபம் கட்டுன்னு சொல்லி இந்த பணத்தை திருட்டு போயிட்டாங்க. சீமான் திருட்டு போயிட்டாப்புல. தொப்பா சும்மா விழுமா அவருக்கு? எல்லாம் ஊர் அடிச்சு உலையில போட்டாங்க, வயிற்றுல அடிச்சு போட்டுருக்காங்கல்ல, அது மாதிரி கதை தான். அதே மாதிரி தம்பிகள்லாம் நல்ல பசங்க தான்ப்பா, உணர்ச்சி வசமான பசங்க தான், ஸ்பிரிட்டான பசங்க தான். இருக்கிற இடம் அப்படி சீமானன்ற நீராங்க. அந்த ஆளு காசு வாங்குறது யாருக்கும் தெரியாத வச்சிருக்காங்க. இது என்ன கூத்துனா மனுஷர் என்றாப்புல இல்ல, அவரை ஒரு தொகுதியில் நிப்பாட்டு இருந்தாப்புல அண்ணன். அங்க பிஜிபி காசு வாங்கிட்டு இவர் வந்துட்டாப்புல. யாரும் அங்க வேலை செய்யல, தோத்து விட்டாங்க. மனுஷர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு விட்டு கிளி கிழிச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா இருந்து கட்சி இருந்து விலைக்கு வந்துட்டாப்புல. சீமான் விட்டு பாத்தீங்கன்னா நான் அதுல இருந்தேன், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சீமான் நான் யாரையும் குறை சொல்றீங்க வரல, கட்சியில இருந்து மாடு மாதிரி உழைச்சேன், கை காசை போட்டு போட்டி போட்டேன். அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் தெரியுது என்னைய நிப்பாட்டி பிஜேபி கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி
சீமானுடைய அந்த பணத்துக்குன்னு அவர் பண்ணுறாருல்ல தம்பிகளை வச்சு ஒரு வியாபாரம், தமிழ் தேசத்துக்கு வியாபாரம், அதை நம்பி நிறைய பேர் போயிட்டாங்க. வருவாங்க, எங்கே போயிட போகிறாங்க? 2024 இங்கே வந்தாண்டி ஆகணும். தாவ கேட்குறீங்களா? வந்தவன ஏற்கனவே 10 பேர் வந்தாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் வச்சு அழுத்த வந்துடுறோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க. இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆச்சு எவனுக்குடா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பெர்சன்ட் வச்சுக்க ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. ஆளுங்கட்சியிலேருந்து காசு வாங்கணும், அப்படி மட்டும்தான். இதே சீமானும் சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே விஜய் வச்சு போராட்டம் நடத்துறாங்க. என்ன விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்கள் விஜய் கட்சி தொடங்க போறேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எதிர் ஸ்டாண்ட் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி கூட வைக்காத விமர்சனங்களை விஜய் நோக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் மீது என்ன அப்படி தனிப்பட்ட வன்மம்னா, விஜய் மீது வன்மம் இல்ல, விஜய் தொடங்கக்கூட அரசியல் மீது வன்மம். விஜய் ஒருவேளை அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக கட்சிக்கு அந்த குரலை ஏற்படுத்தும். சின்ன இளவரசர் முடிசூட காத்திருக்கிற உதவிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தேதிக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருந்தா கூட ஒரு குறைந்தபட்ச லட்சக்கணக்கான வாக்களை பிரிப்பார் என்பதை தெரிந்ததுனால விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மங்களை கக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு கூட்டம். அவர் சொன்னா அவங்க தம்பி ஓட்டு போட்டுருவாங்க, விஜய்க்கு அன்பு வாழ்த்துக்கள், தளபதி விஜய் அவர்கள் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு. இதே சீமானும் சரி சாட்டை துரைமுருகனே பேசிக்கிறாப்ல, எல்லா வீடியோ ப்ரூஃப் இருக்குது, நம்மள்ட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது, எங்கேயும் ஓட முடியாது. இந்த சோசியல் மீடியாவில இருந்து சாட்டை துரைமுருகனும் சரி சீமானும் சரி எங்கேயுமே ஓட முடியாது. நம்மள்ட்ட அம்பிட்டுக்கிறாங்க. விஜய் எவ்வளவு பெரிய நடிகர், விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதவி செல் நிற்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதவி செல் இது என்ன? அவரு கூட நடிப்புலையும் சரி எதிலையுமே ஒப்பிட முடியாது. புரிஞ்சதா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டுக்க. 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எப்படி அரசியலுக்கு வராம ஏமாத்திக்கிட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில வர்றேன்னு சொல்லாம வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? அறிக்கையை ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணும். எழுத்துக்குறளை கோட் பண்ணியிருக்காரு. அதே போல என்னுடைய முன்னோர்கள் செய்த அரசியல் பாடம் கற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. ஒரு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மத பிளவை ஏற்படுத்தும் அரசியல் மறுபக்கம். இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் இருக்கிறார். இன்னொன்னு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்பது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் பணி சேவை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தெளிந்து வராரு. நான் குழப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு வரல அவரு. நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டம், மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்களா? இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இது மாதிரி ஆட்களையெல்லாம் மெயினாக அந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து எல்லாரையும் அடிச்சு வறுவல் போஸ்ட் பண்ணி வரியல் வறுவல் பொரியல் அவியல் எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு பரிமாறுவோம். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? எல்லாம் மறக்காம சாப்பிட்டு போங்க.